Good morning, student. Today I will discuss about thermodynamic principles of metallurgy. So in the topic discuss பண்ணுறதுக்கு பிஃபோராக நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து என்னெல்லாம் பார்த்தோம் அப்படி வந்து ஒரு டைம்ஸ் வந்து ரீகால் பண்ண போகிறோம். இப்போ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கும்போது வாட் இஸ் மீன் பை மெட்டலர்ஜி அப்படின்னு பார்த்தோம். வாட் இஸ் மீன் பை மினரல் அண்டு ஓர்ஸ்ன்னு பார்த்தோம். அடுத்து வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மெட்டலர்ஜி. தேர் ஆர் 3 important ஸ்டெப் பார்த்தோம். ஒன் இஸ் concentration of the ores, then second one is extraction of crude metal, third one is refining of crude metal. There are 3 steps involved in metallurgy nu paathom. So and the concentration of the ores la undu involved undu 4 methods paathom. One is gravity separation method or hydraulic washing, then second one is froth flotation process, third one is leaching. And the leaching nu further classify into 4 types paathom: cyanide leaching, alkali leaching, acid leaching, ammonia leaching. And then finally நமக்கு வந்து ஃபைனல் பார்க்கும்போது மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட் பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்க்கும்போது உனக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டலில் பார்க்கும்போது இப்போ இன்வால்வ்ஸ் வந்து 2 ஸ்டெப்ஸ். ஒன் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்ட்டு மெட்டல் ஆக்சைடு. செகண்ட் ஸ்டெப் கன்வர்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இன்ட்டு ஓர்ஸ் பார்த்தோம். அந்த கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்ட்டு மெட்டல் ஆக்சைடில் வந்து ஸோ என்னென்ன பார்த்தோம் நம்ம அப்படின்னு பார்க்கும்போது கால்சினேஷன் அண்டு ரோஸ்டிங் 2 டைப்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இன்ட்டு க்ரூட் மெட்டல் கன்வெர்ட் பண்ணுற முடியும். அதில் வந்து ஸ்மெல்டிங் ப்ராசஸ், ரிடக்ஷன் பை மெட்டல், ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன், ரிடக்ஷன் பை கார்பன், அண்ட் தென் ஃபைனலி வந்து ஆட்டோ ரிடக்ஷன் பார்த்தோம். இப்போ ஸோ அதனுடைய கண்டினியூட்டி தான் இப்போ பார்க்க போகிறோம். தட் இஸ் கால்ட் தி தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி. இப்போ ஆல்ரெடி தெரியும் நம்மளை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு மெட்டல் ஆக்சைடை வந்து நம்ம மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வித் ஹெல்ப் ஆஃப் தி ரெடியூசிங் ஏஜ் ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டல் ஆக்சைடு MO லைக் திஸ் ஒன் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு. ஸோ இந்த மெட்டல் ஆக்சைடை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக ரெடியூஸ் பண்ண போகிறோம். இப்போ மெட்டல் ஆக்சைடை வந்து மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வித் ஹெல்ப் ஆஃப் என்ன செய்கிறோம் வந்து நாம் வந்து ரெடியூசிங் ஏஜ் யூஸ் பண்ண போகிறோம். த ரெடியூசிங் ஏஜென்ட் மேபி கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், மேபி எக்ஸட்ரா இருக்கலாம். உனக்கு வந்து பார்க்கும்போது இந்த ரெடியூசிங் ஏஜ் என்ன செய்யணும், கம்பைன் வித் திஸ் ஆக்சிஜன் இட் ஃபார்ம்ஸ் என்னது உனக்கு வந்து சப்போஸ் வந்து கார்பன் வந்து ரெடியூசிங் ஏஜ் இருந்துச்சுன்னா சரியா உனக்கு என்ன இருக்கும், திஸ் கார்பன் கம்பைன் வித் ஆக்சிஜன் இட் ஃபார்ம்ஸ் கார்பன் மோனாக்சைடு. உனக்கு கேஸ் வந்து உனக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். ஆஸ் ரிசல்ட் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் கிடைக்கும். அப்போ ஒரு மெட்டல் ஆக்சைடு வந்து ஸோ மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வித் ஹெல்ப் ஆஃப் தி சம் ரெடியூசிங் ஏஜ் யூஸ் பண்ண போகிறோம். லைக் திஸ் கார்பனாக இருக்கலாம், ஆர் கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம், மெக்னீசியம் எக்ஸெட்ரா. அட் தி சேம் டைம்ஸ் என்ன செய்யறது வந்து என்ன செய்யணும், ஒரு சூட்டபிள் டெம்பரேச்சர் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ உனக்கு வந்து சம் ஆஃப் ரெடியூஸ்னஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதே சேம் டைம்ஸ் வந்து சூட்டபிள் டெம்பரேச்சர் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது தான் ஒரு மெட்டல் ஆக்சைடு வந்து என்ன ரெடியூஸ் ஆகுதுன்னா ஸோ மெட்டலாக ரெடியூஸ் ஆகுது. இப்போ இன் திஸ் ப்ராசஸ் த ரெடியூசிங் ஏஜென்ட் லைக் திஸ் கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, த ரெடியூசிங் ஏஜென்ட் அண்டர்கோஸ் உனக்கு ஆக்சிடேஷன். ஒய் திஸ் கார்பன் கம்பைன் வித் ஆக்சிஜன் என்னது CO இருக்கு கார்பன் மோனாக்சைடு வந்து எஸ்கேப் ஆகுறதுனால உனக்கு என்னது அப்போ வந்து கார்பனோட ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகுறதுனால இப்போ வந்து என்னது இந்த ப்ராசஸ் பேர் உனக்கு வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ் சொல்கிறாங்க. இப்போ இங்கே உனக்கு வந்து மெட்டல் என்னது ஆக்சைடு வந்து என்னது மெட்டல் ஃப்ரீ ஸ்டேட்டாக கன்வெர்ட் ஆகுதுனால அப்போ மெட்டல் என்னது வந்து ரிடக்ஷன் ஆகுது. அப்போ ஒரு மெட்டல் ஆக்சைடு வந்து மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறது வந்து இன்வால்வ் 2 டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். ஒன் இஸ் வந்து ஆக்சிடேஷன், ஒன் இஸ் வந்து ரிடக்ஷன். எது ஆக்சிடேஷன் ஆகுது, அப்போ வந்து நாம் யூஸ் பண்ணுற ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து இந்த ஆக்சிஜனுடைய கம்பைன் ஆகி உனக்கு வந்து உனக்கு ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. இதே வந்து மெட்டல் ஆகுது ஆக்சிஜன் வந்து ரிமூவ் பண்ணுறதுனால ஸோ மெட்டல் ஆக்சைடு கன்வெர்ட் டு ஸோ மெட்டலாக வந்து கன்வெர்ட் ஆகுது. இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராசஸில் பார்க்கும்போது இன்வால்வ் என்னது உனக்கு ரெடியூசிங் ஏஜென்ட் இன்வால்வ் ஆகுது, அந்த டெம்பரேச்சர் இன்வால்வ் ஆகுது. அப்போ ஒரு மெட்டல் ஆக்சைடை ஸோ மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து எதெல்லாம் இன்வால்வ் ஆகுது, உனக்கு வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் இன்வால்வ் ஆகுது, அந்த டெம்பரேச்சர் நம்ம இன்வால்வ் பண்ணுறோம். சரி, இதில் பார்க்கும்போது இப்போ தெர்மோடைனமிக் பிரின்சிபலுடைய இம்பார்ட்டன்ட் ரோல் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த தெர்மோடைனமிக் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் to select the suitable reducing agent for the reduction of some metal oxide to metal and then select the range of the temperature. ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸ் நடக்குன்னா அந்த ரிடக்ஷன் ப்ராசஸ் வந்து எந்த டெம்பரேச்சர்லேருந்து நடக்கும், உனக்கு 100 டிகிரி செல்சியஸா, அட 200 அட வந்து 300. அப்போ உனக்கு வந்து எந்த டெம்பரேச்சரில் வந்து இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் இன்வால்வ் ஆகும். ஸோ அது வந்து டெம்பரேச்சரை செலக்ட் பண்ணுறதுக்கு வித் ஹெல்ப் ஆஃப் என்ன யூஸ் பண்ணலாம், தெர்மோடைனமிக் பிரின்சிபல் யூஸ் பண்ண போகிறோம். அதே போல் ஒரு சூட்டபிள் மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் இட் மேபி கார்பனாக இருக்கலாம்,
ஆர் கார்பன் மோனாக்சைடு ஆர் ஹைட்ரஜன் உனக்கு மெக்னீசியம் லைக் திஸ் சரியா இதெல்லாம் இருக்கலாம் இல்லையா அப்போ எது வந்து சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம அது மாதிரி அப்போ சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபல் வந்து வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ ஆல்ரெடி தெரியும் ஆல்ரெடி வி டிஸ்கஸ் இன் 11th ஸ்டாண்டர்ட் இப்போ அக்கார்டிங் டு தெர்மோடைனமிக்ஸ் சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி delta G means change in Gibbs free energy is given by delta G is equal to delta H minus a T del S. So what is delta H? Enthalpy change. T means temperature in Kelvin. Delta S enthalpy changes. So in this reaction delta G values will be negative. So negative means that reaction is another spontaneous reaction. Spontaneous means another that reaction என்னது பாசிபிள் ரியாக்ஷன் இட் கேன் பி ஈஸிலி வந்து என்னது உனக்கு வந்து பாசிபிள் இட் மீன்ஸ் வந்து வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் இட் கேன் பி என்னது டேக் பிளேஸ் ஓன் அவர் தான் நடக்கிற ப்ராசஸ் வந்து ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் சப்போஸ் டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு உனக்கு வந்து பாசிட்டிவ் த வேல்யூஸ் டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் தட் ப்ராசஸ் நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் நான் பிசிபிள் ப்ராசஸ் ஸோ டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு சம்டைம்ஸ் ஜீரோ இருந்துச்சுன்னா தட் ப்ராசஸ் கால் ஈக்குலிபிரியம் ப்ராசஸ் தேர் ஆர் உனக்கு 3 கண்டிஷன் according to thermodynamics delta G negative வந்தா அந்த process வந்து spontaneous delta G வந்து positive வந்தா அந்த process வந்து non spontaneous delta G 0 வந்தா that process வந்து equilibrium process இப்போ இதுல இப்போ one of the thermodynamic factors நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் இதுல metallurgy-ல அப்ப எது யூஸ் பண்ண போறோம்னா delta G so delta G the Gibbs free energy changes இருக்குயா it is one of the most important factor play in என்னது metallurgy வந்து இது இம்பார்ட்டன்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம் இதை யூஸ் பண்ணி தான் ஒரு மெட்டல் ஆக்சைடு வந்து மெட்டலாக ரெடியூஸ் ஆகுது இல்லையா அந்த ரியாக்ஷன் வந்து என்னது உனக்கு ஃபீசிபிளா அல்லது நான் ஃபீசிபிளா அந்த ரியாக்ஷன் வந்து என்னது நடக்காதா ஒரு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி ஒரு மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறோம் இல்லையா அதில் ஸோ அந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் வந்து பாசிபிளா அல்லது என்னது நாட் பாசிபிள் அப்படிங்கிறது நம்ம வந்து என்னது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் சரியா டெல்டா ஜி இந்த டேம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இப்போ லெட் இட் கன்சிடர் ஒன் ஆஃப் தி ஜெனரல் மெட்டல் ஆக்சைடு for example MXOY it may be Al2O3 இருக்கலாம் or Cr2O3 இருக்கலாம் அல்லது CaO any one of the ஃபார்மா இருக்கலாம் நாம ஜெனரலா செய்றோம் ஒரு ஜெனரல் ஃபார்மா கன்சிடர் பண்ணிக்கிறோம் but that is another ஜெனரல் ஃபார்மா மெட்டல் ஆக்சைடு it may be M இருக்கலாம் அதாவது MXOY இப்போ in this metal oxide reduced to metal இப்போ in this metal oxide reduced to metal with the help of the any one of the suitable reducing agent for example அப்ப வந்து ரெடியூஸ் ஆகும்போது மெட்டல் பிளஸ் என்னது அப்ப இந்த ஆக்சிஜன் தனியா வந்து என்னது O2 ரிலீஸ் ஆகுது அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா சோ மெட்டல் ஆக்சைடு வந்து மெட்டலா ரெடியூஸ் ஆயிருக்குது இந்த பர்టిక్యులர் ரிடக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் இது ஒரு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராசஸ் வந்து இன்வால்வ் ஆகும் அப்ப சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் எது இதுக்கு வந்து இந்த பர்టిక్యులர் ரியாக்ஷனுக்கு வந்து which one is suitable reducing agent நாம செலக்ட் பண்றது தான் நம்ம வந்து எந்த பிரின்சிபல் யூஸ் பண்ண போறோம் தெர்மோடைனமிக் பிரின்சிபல் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம் சரியா இப்போ சப்போஸ் this is the reaction 1 வச்சுக்கலாம் this reaction is 1 so in this reaction so metal oxide in the form of solid form இருக்கும் so metals வந்து என்னவா இருக்கும் உங்களுக்கு சாலிடா இருக்கும் oxygen in the form of gaseous form இருக்கும் oxygen this is equation 1 so in the formation of metal from metal oxide வந்து என்னது உடைய Gibbs free energy changes delta G 1 that is equal to x kilojoule mole inverse வச்சுக்கலாம் இப்போ during உங்களுக்கு formation of metal from metal oxide some amount of என்னது Gibbs free energy changes delta G வந்து இன்வால்வ் ஆயிருக்கும் அந்த delta G 1 equal to செய்யலாம் வந்து x kilojoule mole inverse x may be any one of the values இருக்கலாம் 50 இருக்கலாம் 30 இருக்கலாம் like this any one of the values நம்ம ஜெனரலா வந்து x கிலோஜூல் சரியா x கிலோஜூல் வந்து இந்த பர்టిక్యులர் ரியாக்ஷன் உடைய என்னது ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் வச்சுக்கலாம் இப்போ இந்த பர்టిక్యులர் மெட்டல் ஆக்சைடு வந்து மெட்டலா ரெடியூஸ் பண்ற ப்ராசஸ்ல வந்து நம்ம கார்பன் ஒன் ஆஃப் தி ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணா கார்பன் C யூஸ் பண்றோம் this carbon combined with this oxygen it forms carbon dioxide gas அப்ப என்ன செய்றாங்க இந்த பர்టిక్యులர் மெட்டல் ஆக்சைடுக்கு வந்து நாம எதை யூஸ் பண்ண போறோம் கார்பன் வந்து ஒன் ஆஃப் தி ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணா இந்த கார்பன் போய் என்ன செய்யுதுன்னா இந்த ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆயிட்டு என்ன ஆகுது உங்களுக்கு வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது சரியா இப்போ this is ஈக்குவேஷன் என்ன செய்றோம் 2 ன்னு வச்சுக்க போறோம் இந்த ஈக்குவேஷன் 2 இருக்கு இல்லையா இதனுடைய கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் டெல்டா G 2 ன்னு வச்சுக்கலாம் டெல்டா G 2 that is y கிலோ மைனஸ் y கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ் வச்சுக்கலாம்
ஒய் கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் இப்போ அனதர் பாசிபிலிட்டிஸ் என்னன்னா இப்போ கார்பனை நம்ம வந்து என்னது ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது த கார்பன் கம்பைன் வித் ஆக்சிஜன் இட் ஃபார்ம்ஸ் கார்பன் மோனாக்சைடு. அப்போ உனக்கு கார்பன் அசையில் வந்து கார்பன் ஒன்றாவது ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணினா அந்த கார்பன் கம்பைன் வித் ஆக்சிஜன் ஒன்று என்னது என்ன கார்பன் டை ஆக்சைடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். சப்போஸ் சில கார்பன் ரியாக்ட் ஆக்சிஜன் அனதர் பாசிபிலிட்டிஸ் வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து சில வந்து கேஸ் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகலாம். இப்போ இதை பேலன்ஸ் பண்ணலாம் பாரு, இங்கே நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் 2 இருக்குது, அப்போ இங்கே வந்து 2 எடுத்துக்கலாம். அப்போ பார்க்கும்போது என்னது கார்பன் 2, அப்போ இங்கே 2 எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் அனதர் பாசிபிலிட்டிஸ் என்னன்னா கார்பன் மோனாக்சைடு ஒன் ஆஃப் த ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணா தட் இஸ் CO. அப்போ இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு நம்ம என்ன போகிறோம் கார்பன் மோனாக்சைடு CO. அப்போ கார்பன் மோனாக்சைடு வந்து என்னது ஒன் ஆஃப் த ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணா this carbon monoxide combined with this oxygen combined with this oxygen it forms carbon dioxide gas release ஆகுது. இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணி இப்போ ஆக்சிஜன் 2 இருக்குது, இங்கே 2 இருக்கு இல்லையா. சப்போஸ் வந்து 2 moles of CO எடுத்துக்கினீங்கன்னா ஸோ இங்கே கார்பன் 2 இருக்குது, அப்போ என்ன செய்யலாம் இங்கேயும் 2 எடுத்துக்கலாம். இங்கே ஆக்சிஜன் 2 into 4 இங்கே 2 இங்கே 2, அப்போ இந்த போத் சைட் ஆர் பேலன்ஸ்டு. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2, திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 4. ஸோ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனுடைய டெல்டா ஜி கிப்ஸ் பிரியாணி சேஞ்சஸ் என்ன வச்சுக்கலாம்னா உனக்கு வந்து எக்ஸ் இது ஒய் இது வந்து இஜெட்னு வச்சுக்கலாம். இஜெட் கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ் இந்த ஃபோர்த் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது கார்பன் மோனாக்சைடு வந்து நீ ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணினா இந்த கார்பன் மோனாக்சைடு கம்பைன் வித்து இந்த மெட்டல் ஆக்சைடு கம்பைன் ஆகி ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிடுது. இப்போ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா ஃபோர்த் ரியாக்ஷன் இதனுடைய டெல்டா ஜி என்ன செய்யலாம் பாரு 2 இது 3ன்னு வச்சுக்கலாம். டெல்டா ஜி 4 இந்த ரியாக்ஷனுக்கு வந்து இது வந்து செய்யலாம் வந்து எக்ஸ் ஒய் இஜெட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செய்யலாம் வந்து இப்போ ஏன்னு வச்சுக்கலாம் ப்ளஸ் ஏ கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ வித் ஹெல்ப் ஆஃப் தி தெர்மோடைனமிக் பிரின்சிபல் இப்போ அவுட் ஆஃப் கார்பன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு விச் ஒன் இஸ் பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் திஸ் ரியாக்ஷன். இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு வந்து MXO இருக்கு இல்லையா, இது என்ன கன்வெர்ட் ஆயிருக்குது மெட்டலாக வந்து கன்வெர்ட் ஆயிருக்குது. இப்போ இந்த மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் ஒன் ஆஃப் தி ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து எது வந்து சூட்டபுளாக இருக்கும் கார்பனை யூஸ் பண்ணலாமா அல்லது கார்பன் மோனாக்சைடா. அப்போ எது பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு எது வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா தெர்மோடைனமிக் பிரின்சிபல் வந்து வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ டெல்டா ஜி வந்து நெகட்டிவ் மீன்ஸ் என்ன பார்த்தோம் டெல்டா ஜி நெகட்டிவ் மீன்ஸ் திஸ் இஸ் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். டெல்டா ஜி பாசிட்டிவ் மீன்ஸ் என்ன பார்த்தோம் நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் பார்த்தோம். டெல்டா ஜி மீன்ஸ் வந்து 0 மீன்ஸ் என்ன பார்த்தோம் ஈக்குலிபிரியம் ப்ராசஸ் தட் இஸ் ஈக்குலிபிரியம் ப்ராசஸ். இப்போ ஈக்குவேஷன் 1 என்ன செய்யறோம்னா coupled with equation 2 and then equation 1 coupled with equation 3. இப்போ equation 1 coupled with equation 4. அப்போ இந்த equation 1 நம்ம எது கூட கப்பல் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு 2 கூட கப்பல் பண்ணி அப்போ உனக்கு வந்து equation 1 coupled the equation coupled the reaction 1 and 2 சரியா. ஃபஸ்ட் என்ன செய்யலாம் பண்ணால் இந்த ரியாக்ஷன் வந்து 1 and 2 கப்பல் பண்ணலாம். இப்போ 1 என்னது MXOY எடுத்துக்க MXOY. ஸோ பிஃபோர் வந்து என்னது கப்புள் திஸ் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் வந்து என்னது இது வந்து நம்ம என்ன செய்யணும் பேலன்ஸ் பண்ணிக்கணும் சரியா. இது வந்து பேலன்ஸ் பண்ணு இது வந்து அன்பேலன்ஸ் ஈக்குவேஷனாக இருக்குது. இப்போ சப்போஸ் என்ன செய்யணும் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஸோ இங்கே என்ன இருக்குது ஆக்சிஜன் 2 இருக்குது. இப்போ ஆக்சிஜன் எத்தனை இருக்குது ஒய் இருக்குது. அப்போ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன செய்யலாம் பாரு நம்ம இங்கே 2/y எடுத்துக்கலாம் முன்னாடி. அப்போ சப்போஸ் 2/y எடுத்துக்கினீங்கன்னா இப்போ என்ன இருக்கும் இந்த ஒய் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆயிரும் 2 times ஆயிரும். இப்போ அடுத்தது மெட்டலை பேலன்ஸ் பண்ணு. ஸோ மெட்டல் இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது. இங்கே வந்து பார்க்கும்போது ஸோ மெட்டலாக இருக்குது 2 × x இது மல்டிபிள் பண்ணிக்கணும் 2 × x/y இருக்குது. அப்போ 2x/y மோல்ஸ் ஆஃப் என்ன இருக்குது மெட்டல் இருக்குது. அப்போ இங்கே என்ன செய்யலாம் பாரு இங்கே என்ன செய்யலாம் 2x/y மோல்ஸ் ஆஃப் நம்ம செய்யறது வந்து ஸோ மெட்டலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது வந்து பேலன்ஸ் ஈக்குவேஷன். இப்போ என்ன செய்ய பண்ணால் ஈக்குவேஷன் 1 and 2 தான் கப்பல் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 வந்து 2/y ஆஃப் என்னது mx. அப்போ உனக்கு பார்க்கும்போது ஈக்குவேஷன் 1 பார்க்கும்போது 2/y ஆஃப் mxoy gives இங்கே இருக்குது 2x/y m ப்ளஸ் இங்கே இருக்குது O2 இருக்குது.
இப்போ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் உடைய உனக்கு வந்து டெல்டா ஜி ஒன் ஈக்குவல் டு என்ன இருக்குது எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா பிளஸ் எக்ஸ் கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ் இருக்குது. அப்போ எதை நம்ம கப்பல் பண்ண போகிறோம் 1 and 2 தான் கப்பல் பண்ண போகிறோம். அப்போ 2 ஈக்குவேஷன் பாரு கார்பன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்க கார்பன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் யூஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் உடைய டெல்டா ஜி டூ சேஞ்ச் இன் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி டெல்டா ஜி டூ வேல்யூஸ் எவ்வளோ மைனஸ் ஒய் இது பார்க்கும்போது மைனஸ் ஒய் கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ் இது வேல்யூஸ் பார்க்கும்போது மைனஸ் ஒய் கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ். இப்போ ரெண்டுமே ஆட் பண்ணு இப்போ ரெண்டுமே ஆட் பண்ணும்போது இப்போ என்ன செய்யலாம் பாரு O2 கேன்சல் ஆயிரும். வாட் இஸ் ரிமைனிங் 2/y mx plus mx oy plus c use ரைஸ் என்ன இருக்குது 2x by y m plus what is remaining CO2. இப்போ நம்ம ஈக்குவேஷனை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது ஆல்சோ இதை ஆட் பண்ணோம் டெல்டா ஜி வேல்யூஸ் ஆட் பண்ணோம். அப்போ இந்த ரெண்டு டெல்டா ஜி வேல்யூஸ் ஆட் பண்ணினா அப்போ டெல்டா ஜி எது என்ன ஈக்குவேஷன் ஆட் பண்ணுறோம் 1 and 2. அப்போ டெல்டா ஜி வேல்யூஸ் ஃபார் 1,2 ரியாக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். டெல்டா ஜி வந்து 1,2 ரியாக்ஷன் ஆட் பண்ணும்போது கிடைக்குது இல்லையா டெல்டா ஜி 1,2 ரியாக்ஷன்ஸ். இந்த டெல்டா ஜி வேல்யூஸ் வந்து 1,2 ரியாக்ஷன் ஈக்குவல் டு இப்போ ரெண்டு ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு வேல்யூஸ் வந்து எக்ஸ் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் பாசிட்டிவாக இருக்குது ஒய் வந்து ஒரு பர்டிகுலர் நெகட்டிவாக இருக்குது. அப்போ எக்ஸ் ஒய் ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு ஃபைனலாக என்ன இருக்கலாம் ஒரு நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்கலாம் நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து இருக்கலாம். ஸோ இதே சேம் டைம்ஸ் நம்ம என்ன செய்ய போறோம்னா உனக்கு என்ன செய்யலாம் இப்போ வந்து இதை கப்பல் பண்ணுறோம் 1 and 2 கப்பல் பண்ணுறோம் அடுத்தது 1 and 3 கப்பல் பண்ணுறோம். அப்போ வந்து கப்பல் ரியாக்ஷன் 1 and 3 இப்போ 1 and 3 கப்பல் பண்ணும்போது என்ன செய்யணும் வந்து இப்போ இது இதை ஆட் பண்ணுமா அப்போ இது இதை ஆட் பண்ணும்போது இந்த சேம் வே நம்ம என்ன அடிக்கலாம் இப்போ டெல்டா ஜி அப்போ இதை ஆட் பண்ண போகிறோம் 1 and 3 அப்போ டெல்டா ஜி 1,3 இந்த ரியாக்ஷனுக்கு வந்து என்னது உனக்கு வந்து பாசிட்டிவ் வருதுன்னு வச்சுக்கலாம் வேல்யூஸ் வந்து பாசிட்டிவ் வருது. அடுத்து நெக்ஸ்ட் கப்பல் ரியாக்ஷன் 1 and 4 இது அப்போ வந்து கப்பல் ரியாக்ஷன் 1 and 4 கப்பல் பண்ணுறான். இப்போ 1 and 4 கப்பல் பண்ணும்போது உனக்கு வந்து டெல்டா ஜி சேஞ்ச் இன் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இந்த ரியாக்ஷனுக்கு 1,4 அதாவது 1 and 4 வச்சுக்கலாம் இல்லையா 1,4 இந்த வேல்யூஸ் வில் பி நெகட்டிவ் வேல்யூஸ் வச்சுக்கலாம். ஸோ வேல்யூஸ் வில் பி உனக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் வச்சுக்கலாம். இப்போ கம்பேர் திஸ் 3 கப்புள் ரியாக்ஷன் சரியா ஃபர்ஸ்ட் வந்து 1 and 2 கப்புள் பண்ணோம் அதுக்கு டெல்டா ஜி 1,2 என்ன வருது நெகட்டிவ் வருது. அடுத்து வந்து 1 and 3 கப்புள் பண்ணுறோம் டெல்டா ஜி வந்து என்னது 1,3க்கு பாசிட்டிவ் வருது. இப்போ 1 and 4 கப்புள் பண்ணும்போது டெல்டா ஜி என்ன வருது 1,4க்கு வந்து உனக்கு பாசிட்டிவ் வருது. இப்போ வந்து என்னது இந்த 3 கப்புள் ரியாக்ஷன் கம்பேர் பண்ணும்போது ஸோ விச் ரியாக்ஷன் அதிகம் என்னது உனக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூஸ்னு பார்க்குறோம் டெல்டா ஜி வந்து எதுக்கு நெகட்டிவ் வருதுன்னு பார்க்குறோம். அப்போ இதில் பார்க்கும்போது எதுக்கு வந்து நெகட்டிவ் வருது பார்க்கும்போது உனக்கு வந்து கப்புள் ரியாக்ஷன் 1 and 2 தான் நெகட்டிவ் வருது. அப்போ 1 and 2 வந்து பார்க்கும்போது நம்ம இதுதான் யூஸ் பண்ணுறோம் கார்பன் யூஸ் பண்ணுறோம். அப்போ கார்பன் இஸ் த பெஸ்ட் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் திஸ் ரியாக்ஷன். அப்போ கார்பன் செய்கிறாங்க வந்து உனக்கு வந்து சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம வந்து இந்த ரியாக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம வந்து என்னது 1 and 2 1 and 3 1 and 4 கப்புள் பண்ணோம் சரியா. ஸோ கப்புள் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கும்போது டெல்டா ஜி வேல்யூ கம்பேர் பண்ணுறோம். இப்போ டெல்டா ஜி வேல்யூஸ் கம்பேர் பண்ண பார்க்கும்போது அதாவது டெல்டா ஜியில் வந்து எது வந்து நெகட்டிவ் வேல்யூஸாக இருந்தா ஸோ அந்த என்ன செய்கிறாங்க வந்து அதுதான் வந்து சூட்டபிள் ரெடியூசிங் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த கப்புள் ரியாக்ஷனில் நம்ம வந்து கார்பன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அப்போ இதுக்கு தான் நெகட்டிவ் வருது இதுக்கு ரெண்டுக்குமே என்ன வருது பாசிட்டிவ் வருது. அப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறோம் டெல்டா ஜி நெகட்டிவ் மீன்ஸ் என்னது தட் ப்ராசஸ் என்னது ஸ்பான்டனியஸ் ப்ராசஸ் இட் கேன் பி ஈஸிலி வந்து தெர்மோடைனமிக்னது பீசிபிள் ப்ராசஸ் சரியா. அப்போ மெட்டல் ஆக்சைடு என்ன செய்யலாம் ஈஸியாக வந்து மெட்டலை ரிலீஸ் ஆகும்னு பார்த்தோம். அதனால தான் அப்போ ஸோ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் மட்டும் தான் ஆகுது டெல்டா ஜி வந்து நெகட்டிவ் வரதுனால அப்போ இதில் வந்து நம்ம எது யூஸ் பண்ணுறோம் கார்பன் ஒன் ஆஃப் த ரெடியூசிங் யூஸ் பண்ணுறதுனால அப்போ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் வந்து அது பீசிபிள் ஆகும்னா அப்போ மெட்டல் ஆக்சைடு மெட்டலை ரெடியூஸ் ஆகும்னா அப்போ விச் ஒன் இஸ் பெட்டர் ரெடியூசிங் ஏஜென்ட்னா அப்போ கார்பன் இஸ் ஒன் ஆஃப் த பெட்டர் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் திஸ் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இப்போ ஆல்ரெடி வி நோன் change in Gibbs free energy for the reaction is given by change in Gibbs free energy delta G is equal to delta H minus T delta S. Change in Gibbs free energy delta H is equal to delta G is equal to delta H minus T del S. So what is delta H? Change in enthalpy. Delta H is equal to change in enthalpy.
change in enthalpy. T is equal to temperature. T is equal to temperature in Kelvin. So delta S. What is delta S? So delta S means change in entropy. Change in entropy. So for this reaction, delta G will be negative. That's a reaction spontaneous reaction. Already நமக்கு தெரியும். Delta G இங்கே பார்த்திருக்கிறோம். உனக்கு வந்து delta G நெகட்டிவ்னா the reaction spontaneous reaction. Delta G positive means வந்து non spontaneous. Delta G 0 னா equilibrium reaction பார்த்தோம் சரியா? இது வந்து பார்க்கும்போது ஸோ இது ரியாக்ஷன் பார்க்கும்போது அதாவது பார்க்கும்போது இது வந்து என்னது ஃபார் எந்த ரியாக்ஷன்னா ஒரு மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் ரியாக்ஷன் M+O2 யூஸ் வந்து MO2 இந்த பர்டிகுலர் மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் ரியாக்ஷனுக்கு சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி டெல்டா G ஈக்குவல் டு டெல்டா H மைனஸ் T டெல்டா S. ஸோ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு டெல்டா G வேல்யூஸ் வந்து நெகட்டிவ் வந்தால் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், டெல்டா G பாசிட்டிவ் வந்தால் நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், டெல்டா G வந்து உங்களுக்கு 0 வந்தால் ஈக்குலிபிரியம் ப்ராசஸ். இப்போ சப்போஸ் டெல்டா G நாட் சப்போஸ் ரியாக்ஷன் வந்து பார்க்கும்போது அட் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். at the equilibrium process. For example, M+O2 gives MO2. So இங்க பார்த்தது வந்து it is வந்து நான் equilibrium process. இங்க பார்க்கிறது வந்து equilibrium process. So equilibrium means என்னது both reactant and product. சரி அது ஃபர்ஸ்ட் வந்து என்னது reactant convert to product at the same time product என்னது convert to reactant. சரியா அப்போ வந்து both forward backward reaction ரெண்டுமே same times நடந்தா that reactions கால் என்னது equilibrium reaction. அப்ப ஒரு மெட்டல் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா ஒரு மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் ரியாக்ஷனை என்ன செய்யலாம் வந்து ஈக்குவல் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணினா அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் டெல்டா G நாட் தட் மீன்ஸ் என்னது ஸ்டாண்டர்டு ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் இஸ் கிவன் பை ஸோ மைனஸ் RT ln Kp. அப்போ டெல்டா G நாட் மீன்ஸ் என்னது ஸ்டாண்டர்டு கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் ஃபார் தி ஈக்குலிபிரியம் ப்ராசஸ் ஆஃப் தி ஃபார்மேஷன் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு இஸ் கிவன் பை minus RT ln Kp. So what is R? R means gas constant. T means another temperature in Kelvin. So natural logarithm of Kp. Kp means equilibrium constant in term of partial pressure. Already நம்ம 11th படிச்சிருக்கிறோம். ஒரு ஈக்குலிபிரியம் ப்ராசஸ் வந்து செய்றாங்க ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து என்னது டூ டைப்ஸ் ரைட் பண்ண போறோம். ஒன்னு வந்து இன் டேர்ம் ஆஃப் என்னது மோலார் கான்சன்ட்ரேஷன் பேஸ் பண்ணி ரைட் பண்ணலாம். ஸோ அனதர் பார்க்கும்போது என்னது அதாவது பார்க்கும்போது பார்ஷியல் ப்ரெஷரை பேஸ் பண்ணி ரைட் பண்ண போறோம். இப்போ இன்கேஸ் ஒரு மெட்டல் ஆக்சைடு எடுத்தீங்கன்னா ஸோ மெட்டல் ஆக்சைடு இருக்கு அவனுக்கு வந்து இப்போ மெட்டல் ஆக்சிஜன் கம்பைன் ஆகுது மெட்டல் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ மெட்டல் ஆக்சைடு எக்ஸிட் வந்து சாலிட் ஸ்டேட்டு. ஸோ ஆக்சிஜன் வந்து எக்ஸிட் வந்து கேஸ் ஸ்டேட் இருக்கும். ஸோ மெட்டல் ஆக்சைடு இப்போ ஆக்சைடாக இருக்கும் உனக்கு வந்து சாலிடாக தான் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு வந்து நம்ம ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் Kp ரைட் பண்ண போகிறோம். அப்போ Kp ரைட் பண்ணும்போது என்ன செய்யும் பாரு உனக்கு வந்து என்னது கான்சன்ட்ரேஷன் அதாவது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ப்ராடக்ட் பை ரியாக்டன். அப்போ நான் பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து ப்ராடக்ட் பார்க்கும்போது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ப்ராடக்ட் பை ரியாக்டன் இது ப்ராடக்ட் அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் MO2 டிவைட் பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வந்து மெட்டல் இன்ட்டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2. இப்போ இதில் பார்க்கும்போது இப்போ மெட்டல் ஆக்சைடு MO2 வந்து என்ன இருக்குது உனக்கு வந்து சாலிட் ஸ்டேட் இருக்குது. இப்போ என்ன இருக்குது மெட்டல் சாலிட் ஸ்டேட்டாக இருக்குது. அப்போ பியூர் வந்து என்னது மெட்டல் அண்ட் சாலிட்ஸ்க்கு எல்லாமே பார்ஷியல் ப்ரெஷர் வேல்யூஸ் வந்து யூனிட்டி 1,000. அப்போ ரெண்டுமே நெக்லெக்ட் பண்ணிட்டேன்னா அப்போ Kp ஈக்குவல் என்ன ஆகுதுன்னா 1/, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2 1/, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2. சரியா அப்போ பார்க்கும்போது என்ன செய்யலாம் வந்து அப்போ வந்து பார்க்கும்போது இந்த Kp ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆஃப் வந்து எது டிபெண்ட் பண்ணி இருக்கும் கேஸஸ் ஃபார்ம் ஆகிருக்கிற ஆக்சிஜன் மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரியா எது டிபெண்ட் பண்ணி இருக்காது ஒரு மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம்ல போகிறோம் மெட்டல் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் ஆகி மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது இல்லையா அதில் பார்க்கும்போது எது வந்து கேஸஸ் ஸ்டேட் இருக்குது ஆக்சிஜன் மட்டும் இருக்குது. அப்போ அந்த கேஸஸ் ஃபார்ம் இருக்கிற ஆக்சிஜன் டிபெண்ட் பண்ணி தான் ஒன்றா இருக்கும் Kp ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து Kp வந்து இருக்கும். சரியா அப்போ ஸோ இந்த ரியாக்ஷன் பார்க்கும்போது டெல்டா G நாட் மீன்ஸ் என்னது ஸ்டாண்டர்டு கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் இட் கேன் பி calculated by using equilibrium constant Kp for any equilibrium metal formation reaction. சரியா அப்ப எந்த ஒரு metal formation reactionக்கும் என்ன செய்யலாம் இந்த delta G naught values with help of the Kp இந்த Kp யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா வந்து இந்த ரியாக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். சரியா இப்போ நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஹெலியம் வெரி இம்பார்ட்டன்ட். இது பார்த்துக்க உனக்கு வந்து ஹெரால்ட் ஹெலியம் என்ன செய்யறாருன்னா உனக்கு இந்த மாதிரி வேரியஸ் என்ன செய்யறாரு வந்து மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் ரியாக்ஷனுக்கு சரியா M+O2 MO2 இருக்குயா இது மாதிரி வேரியஸ் மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் ரியாக்ஷனுக்கு உனக்கு என்ன செய்யறாரு வந்து இந்த ஃபாலோயிங் இருக்கு இல்லையா இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி டெல்டா G வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்றாரு. அதாவது வேரியஸ் என்னது மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனுக்கு அந்த வேரியஸ் டெம்பரேச்சர்ல
அது வேரியஸ் டெம்பரேச்சரில் ஒன்றும் செய்யாது டெல்டா ஜி நாட் வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறாரு. சரி, அப்போ வந்து பார்க்கும்போது அவர் கால்குலேட் பண்ணுற டெல்டா ஜி வேல்யூஸ் இருக்கு இல்லையா, டெல்டா ஜி வேல்யூஸ் வெர்சஸ் டி என்ன செய்யாது ஒரு கிராஃபை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிறாரு. ஸோ அந்த கிராஃப் இஸ்காலம் சொல்கிற அந்த எலிங்க டயக்ராம் நம்ம அங்கே பார்க்க போகிறோம். பார்க்கும்போது என்ன செய்யறாங்க உனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எலிங்க டயக்ராம். அப்போ எலிங்க டயக்ராம் பார்க்கும்போது டெல்டா ஜி நாட் வெர்சஸ் டி, டெல்டா ஜி நாட் வெர்சஸ் டி தான் நம்ம வந்து எலிங்க டயக்ராம். இதில் வந்து டெல்டா ஜி என்னது ஸ்டாண்டர்டு கிவ்ஸ் சேஞ்ச் ஆஃப் தி மெட்டல் ஃபார்மேஷன் ரியாக்ஷன். உனக்கு டி மீன்ஸ் வந்து டெம்பரேச்சருக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா இது மாதிரி வேரியஸ் மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் ரியாக்ஷனுக்கு வந்து அவனுடைய என்னது டெம்பரேச்சரை பொறுத்து எப்படி வந்து டெல்டா நாட் வேரிஸ் ஆகுது இது மாதிரி செய்கிறாரு. உனக்கு வந்து ஒரு கிராஃபை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அந்த கிராஃப் தட் இஸ் கால்ட் சொல்கிற அதை வந்து எலிங்க டயக்ராம். ஸோ இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இதான் நம்ம பார்க்க போகிற எலிங்க டயக்ராம். ஸோ இந்த எலிங்க டயக்ராமில் உங்களுக்கு பார்க்கும்போது வேரியஸ் மெட்டல் ஆக்சைடு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னது கால்சியம் ஆக்சைடு ஃபார்மேஷன், உனக்கு மெக்னீசியம் ஆக்சைடு ஃபார்மேஷன், அலுமினியம் ஆக்சைடு, உனக்கு மேக்னஸ் ஆக்சைடு, குரோமியம் ஆக்சைடு, இந்த மாதிரி என்ன இருக்குது வேரியஸ் மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் இருக்குது. இந்த வேரியஸ் மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் ரியாக்ஷனில் உனக்கு என்ன செய்யறது வந்து அது டெம்பரேச்சர் பொறுத்து உனக்கு வந்து எப்படி வந்து டெல்டா ஜி நாட் வேரியேஷன் ஆகுது அப்போ நம்ம காட்டுறது தான் உனக்கு எந்த டயக்ராம் எலிங்க டயக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீசியம் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, அது மெக்னீசியம் கம்பைன் வித் ஆக்சிஜன் ஃபார்ம்ஸ் மெக்னீசியம் ஆக்சைடு. ஸோ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனில் வந்து உனக்கு 200 டிகிரி செல்சியஸ் இங்கே பார்க்கும்போது என்ன செய்யறாங்க வந்து டெம்பரேச்சர் வந்து எங்கே எடுத்துக்கிறாங்க எக்ஸ்எக்ஸ் எடுத்துக்கிறாங்க. உனக்கு டெல்டா ஜி நாட் சரியா இன் கிலோஜூல் மோல்ஸ் எங்கே எடுத்துக்கிறாங்க ஒய்எக்ஸ் எடுத்துக்கிறாங்க. இது டெல்டா ஜி நாட்டு. இப்போ டெம்பரேச்சர் வந்து இன் டிகிரி செல்சியஸ் இங்கே வந்து மெயினாக நோட் பண்ணி டிகிரி என்னது டிகிரியில் கொடுத்துக்கிறாங்க. அப்போ 200 டிகிரிக்கு பார்க்கும்போது இந்த மெக்னீசியம் ஆக்சைடு ஃபார்மேஷனுக்கு வந்து என்ன டெல்டா ஜி நாட் இருக்குது. இது 300 வந்து என்னவா இருக்குது 600 வந்து என்ன இருக்குது 800 என்ன இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு அதனுடைய கரஸ்பாண்டிங் டெல்டா ஜி நாட் யூஸ் என்னவா இருக்குது. இது மாதிரி வேரியஸ் மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் வந்து மெஷர் பண்ணி அவர் வந்து ஒரு கிராஃபாக பிளாட் பண்ணியிருக்காரு. அவர் பிளாட் பண்ண கிராஃபில் டெல்டா ஜி நாட் எங்கே எடுத்துக்கிறாரு ஒய் ஆக்சஸ், டி எங்கே எடுத்துக்கிறாரு எக்ஸ்எக்ஸ் எடுத்துக்கிறாரு சரியா. ஸோ திஸ் இஸ் கால்ட் இது வந்து எலிங்க டயக்ராம். ஸோ இட் இஸ் வாட் இஸ் எலிங்க டயக்ராம்னா த கிராஃபிக்கல் ரீப்ரசன்டேஷன் ஆஃப் தி வேரியேஷன் ஆஃப் தி டெல்டா ஜி நாட் of the various formation of metal oxide with temperature. அப்போ டெம்பரேச்சரை பொறுத்து எப்படி வேரியஸ் மெட்டல் ஆக்சைடுடைய டெல்டா ஜி நாட் வந்து வேரி ஆகுது. ஸோ அப்படி நம்ம காட்டுறதானது இந்த எலிங்க டயக்ராம். இது எலிங்க டயக்ராம். இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் அதாவது கிவ்ஸ் பீரியட் சேஞ்சஸ் டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹச் மைனஸ் டி டெல்டா எஸ். அதாவது சேஞ்ச் இன் கிப்ஸ் எனர்ஜி ஃபார் தி ரியாக்ஷன் இஸ் கிவன் பை டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹச் மைனஸ் டி டெல்டா எஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். இதில் இந்த எலிங்க டயக்ராம் பார்த்தீங்கன்னா there are 2 types ஆஃப் வந்து நம்ம வந்து ஸ்லோப் கிடைக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்ஸ் கிடைக்குது. ஸோ வந்து என்னது சம் ஆஃப் தி மெட்டல்ஸ் கிடைக்கிற ஸ்லோப்ஸ் நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்குது. அது மோஸ்ட் ஆஃப் தி 99% பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் ஸ்லோப் வந்து உனக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ சம் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் என்ன இருக்குன்னா உனக்கு வந்து ஸ்லோப் என்ன இருக்குது நெகட்டிவாக இருக்குது. இப்போ என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எடுத்துக்கிறான் டெல்டா ஜி ஈக்குவல் டு இந்த ஃபார்ம் எடுத்துக்கிறான். இப்போ வந்து பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டல் ஸோ மெட்டல் கம்பைன் வித் ஆக்சிஜன் யூஸ் என்ன ஆகுது மெட்டல் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து O2 இருக்கு இல்லையா. அப்போ என்ன செய்யலாம் பாரு இங்கே 2 எடுத்துக்கலாம். இங்கே 2 எடுத்திங்கன்னா இங்கே 2 எடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ மெட்டல் இல்லையா இது வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனில் நம்ம என்ன செய்யலாம் பாரு. இப்போ இது வந்து பார்க்கும்போது என்னது கேஸஸ் ஸ்டேட் என்ன இருக்குது அதாவது ஜி வந்து கேஸஸ் ஃபார்ம் இருக்குது. ஸோ மெட்டல் வந்து சாலிட் ஸ்டேட் இருக்குது. ஸோ மெட்டல் ஆக்சைடு ஆல்சோ எந்த ஸ்டேட் தான் உனக்கு சாலிட் ஸ்டேட் தான் இருக்குது. இப்போ இதில் பார்க்கும்போது இங்கே வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் என்னது கேஸ் வந்து 1 மோல்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் 1 மோல்ஸு. ஸோ இங்கே பார்க்கும்போது என்னது 0 மோல்ஸு. இப்போ நம்ம என்ன ஆல்ரெடி பார்த்தோம் உனக்கு கேபி ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேபி ரைட் பண்ணோம். நம்ம ஒன்லி எது தான் கன்சிடர் பண்ணோம் கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணுறோம் சரியா. அப்போ இந்த ஆக்சிஜன் ஒன்லி கேஸ் ஸ்டேட் இருக்குது. அப்போ இங்கே பார்க்கும்போது டூரிங் மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் உனக்கு பார்க்கும்போது உனக்கு 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் வந்து ஆகுது உனக்கு 0 மோல் ஆயிடுச்சு. அப்போ உனக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் உனக்கு வந்து என்னது டெல்டா எஸ். ஸோ டெல்டா எஸ் வந்து இட் இஸ் மெஷர் ஆஃப் என்னது ரேண்டம்னஸ் ஆர் டிஸ்ஆர் ஆஃப் தி மாலிகுலர் ஆஃப் தி சிஸ்டம். அப்போ என்ட்ரோபி வந்து எஸ் வந்து என்ன செய்கிறாங்க வந்து எது மெஷர் பண்ணுது ரேண்டம்னஸ் ஆர் டிஸ்ஆர் மெஷர் பண்ணுதான் டெல்டா எஸ். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தோம் உனக்கு சாலிட் டு லிக்விட் டு கேஸ் மூவ் பண்ணும்போது உனக்கு வந்து சாலிடில் பார்க்கும்போது என்ன இருக்குது உனக்கு வந்து ஆட்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் உனக்கு வந்து என்னது டைட்லி பேக்கேஜாக இருக்கும். அப்போ ஒன் ஆட்டம் அனதர் ஆட்டம் பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இதை லிக்விட் எடுத்துக்கும் போது டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் இதை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்.
இப்போ இங்கே ஒரு ஆட்டம்னா இங்கே ஒரு ஆட்டம், இப்போ டிஸ்டன்ஸ் வந்து உனக்கு வந்து அதிகமாக இருக்கும். இதே கேஸில் பார்க்கும்போது உனக்கு என்ன டிஸ்டன்ஸ் வந்து இன்னும் அதிக டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ பார்க்கும்போது உனக்கு எதில் வந்து ரேண்டம்னஸ் அதிகமாக இருக்குன்னா இதில் ரேண்டம்னஸ் மேக்ஸிமம் உனக்கு வந்து கேஸஸ் ஃபார்ம், பட் வந்து மினிமியன் சாலிட். அப்போ வந்து ஸோ வாட் இஸ் டெல்டா எஸ்னா உனக்கு வந்து என்ட்ரோபி. வாட் இஸ் என்ட்ரோபினா என்ட்ரோபி இஸ் த மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ் ஆர் டிஸ்சார்ஜ் ஆஃப் தி மாலிகுலர் சிஸ்டம். அப்போ எதில் வந்து ரேண்டம்னஸ் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்குது கேஸஸ். அப்போ கேஸ் தானது இட் எக்ஸிபிட் மேக்ஸிமம் என்ட்ரோபி. பட் சாலிட்ஸ் பார்க்கும்போது என்னவாக தான் இருக்கும், மினிமம் என்ட்ரோபி தான் இருக்கும். அப்போ ஸோ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் பார்க்கும்போது உனக்கு வந்து 1 மோல் ஆஃப் கேஸ் வந்து ஆயிடுச்சு 0 மோல் ஆயிடுச்சு. அப்போ கேஸஸ் ஃபார்ம் இருக்கும்போது ரேண்டம்னஸ் வந்து அதிகமாக இருக்கும், பட் சாலிட் ஃபார்ம் வந்து லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா. அப்போ இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா உனக்கு என்ட்ரோபி டெல்டா எஸ் சொல்யூஷன் அதனால் உனக்கு வந்து என்னது நெகட்டிவ் ஆகுது. ஏன் நெகட்டிவ்? அப்போ வந்து என்னது 1 மோல் வந்து 0 மோல் ஆச்சு. இப்போ 1 மோல் டு 0 மோலாக கன்வெர்ட் ஆகும்போது டிஸ்ஆர்டர் வந்து என்னது டிக்ரீஸ் ஆகுது. டிஸ்ஆர்டர் டிக்ரீஸ் ஆகும்போது உனக்கு என்ட்ரோபி ஆல்சோ ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. எப்போ அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் உனக்கு டெல்டா எஸ் ஆல்சோ டிக்ரீசஸ். இப்போ என்ன செய்கிறாங்க வந்து இந்த டெல்டா எஸ் வேல்யூஸ் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்போ டெல்டா எஸ் வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னாவது பார்க்கலாம் பாரு, டெல்டா ஜி என்ன இருக்குது டெல்டா ஹச் ஸோ மைனஸு டி டெல்டா எஸ். இதில் என்ன செய்கிறான் இந்த டெல்டா எஸ் வேல்யூஸ் வந்து ஆல்ரெடி நெகட்டிவாக இருக்கு இல்லையா. ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ இங்கே நெகட்டிவ் இங்கே ஆல்சோ நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் தான் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ டெல்டா ஜி டெல்டா ஹச் மைனஸு டி ப்ளஸ்ஸு டி டெல்டா எஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது என்னது ஸோ இது வந்து எந்த மாதிரி ஃபார்முலேட்னா ஒய் mx + c லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கிறதுனால இது வந்து ஒய்யாக கன்சிடர் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம ஒய்யாக எடுத்துக்கிறோம் சரியா. இங்கே பார்த்துக்க இது வந்து ஒய், இட் இஸ் ஒய். இங்கே பார்க்கும்போது இது வந்து எம்எக்ஸு, இது வந்து சின்னு வச்சுக்கிறோம். அப்போ இந்த எம் தட் இஸ் இண்டிகேட் தான் இது ஸ்லோப். இந்த எம் தான் நம்ம சொல்லுறது ஸ்லோப் சொல்கிறோம். அப்போ ஸ்லோப் என்ன இருக்குது பாசிட்டிவ் ஸ்லோப்பாக இருக்குது ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் தி மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு. அப்போ ஏன் வந்து மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடுக்கு வந்து ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னா பிகாஸ் என்ன ரீசன்ஸ்னா உனக்கு வந்து என்னது டூரிங் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இங்கே 1 மோல் ஆஃப் என்னது கேஸஸ் வந்து என்ன கன்வெர்ட் ஆகுது சாலிட் ஃபார்ம் கன்வெர்ட் ஆகிடுது. அப்போ வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் டிக்ரீஸ் ஆகுது. கேஸாக இருக்கும் போது என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகும், பட் கேஸ் டிக்ரீஸ் ஆகும்போது என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ என்ட்ரோபி டிக்ரீஸ்னா டெல்டா சைன் வந்து நெகட்டிவ். அப்போ டெல்டா சைன் நெகட்டிவ்னா ஸோ இந்த வேல்யூஸ் கொண்டு போய் என்னது இந்த ஓவரால் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது வேல்யூஸ் வந்து நெகட்டிவ். ஸோ முன்னாடி வந்து நெகட்டிவ், அப்போ என்ன இருக்கும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு. அப்போ என்ன இருக்கும் டெல்டா ஜி டெல்டா ஹச் ப்ளஸ்ஸு டி டெல் எஸ். அப்போ இது வந்து எது ஸ்லோப்பு? ஸோ இது இட் இஸ் இந்த ஃபார்மாக என்ன மாதிரி ஃபார்ம் இருக்குன்னா ஒய் mx + c. இதில் வந்து எது ஸ்லோப்னா உனக்கு டெல்டா எஸ். அப்போ டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவ் அதனால இப்போ மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஃபார்மேஷன் ரியாக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, இது வந்து டெல்டா ஜி நாட், இது வந்து டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா. இப்போ மோஸ்ட் ஆஃப் இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் ரியாக்ஷன். இதில் வந்து பார்க்கும்போது உனக்கு ஸ்லோப் எப்படி இருக்குது ஸோ இந்த மாதிரி டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு ஸ்லோப்பு. அப்போ உனக்கு பார்க்கும்போது என்ன இருக்கும் இங்கே வந்து எம்னா ஸ்லோப்பு, எம் என்ன வேல்யூஸாக இருக்குது பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்குது. இது வந்து என்னது 99% மெட்டலுக்கு வந்து என்ன இருக்குது ஸ்லோப் என்னவாக தான் இருக்குது பாசிட்டிவாக தான் உங்களுக்கு இருக்குது பிரச்சனை இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ சம் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் பார்க்கும்போது சோப் வில் பி நெகட்டிவாக இருக்குது. இந்த கிராஃப் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு லைன் எப்படி இருக்குது உனக்கு வந்து டவுன் போடுது இல்லையா. அப்போ இதுக்கு ஸ்லோப் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஏன் இந்த கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷனுக்கு வந்து ஸ்லோப் நெகட்டிவாக இருக்குன்னு பார்க்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்க இப்போ அதே எடுத்துக்கலாம். இப்போ C+O2 என்ன ஆகுது உனக்கு வந்து CO2 அதாவது CO கார்பன் மோனாக்சைடு. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஆக்சிஜன் 2 இருக்கு இல்லையா, இங்கே 2 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ வந்து கார்பன் 2னா 2 எடுத்துக்கிறோம். இது வந்து என்னது ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஃப்ரம் கார்பன். இப்போ இதில் வந்து இது கார்பன் கேன் எக்ஸிட் அது சாலிட் ஸ்டேட். கேஸ் வந்து பார்க்கலையே ஆக்சிஜன் வந்து கேஸஸ் ஃபார்ம் இருக்கும். கார்பன் மோனாக்சைடு ஆல்சோ எக்ஸிட் வந்து கேஸஸ் ஃபார்ம். ஹியர் 1 மோல் ஆஃப் கேஸஸ். ஸோ 1 மோல் ஆஃப் கேஸஸ் யூஸ் என்னது 2 மோல் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு கேஸ். சரி அது பார்க்கும்போது இப்போ வந்து பார்க்கும்போது 1 மோல் கேஸ் வந்து என்னது 2 மோல் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்குது. இங்கே ஆக்சிஜன் 1 மோலாக இருக்குது, இங்கே ப்ரொடியூஸ் ஆன கார்பன் மோனாக்சைடு ஆல்சோ கேஸஸ் ஆனால் எத்தனை மோல்ஸ் இருக்குது 2 மோல்ஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உனக்கு என்ன இருக்கும் டிஸ்ஆர்டர் ஆர் ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அது டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது டெல்டா எஸ் வேல்யூஸ் ஆல்சோ உனக்கு வந்து என்னது இன்க்ரீஸ் ஆகுது. என்ன ரீசனு டெல்டா எஸ்னா பார்த்தோம் என்ட்ரோபிஸிய மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ் ஆர் டிஸ்சார்ஜ் ஆஃப் தி மாலிகுலர் சிஸ்டம். அப்போ என்ட்ரோபி வந்து ரேண்டம்னஸை மெஷர் பண்ணுறது என்ட்ரோபி. அப்போ எப்போ ரேண்டம்னஸ் அதிகமாக இருக்குன்னா உனக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே 1 மோல்ஸ்லேருந்து
ப்ராடக்ட் சைடு வந்து 2 மோல்ஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்பர் ஆஃப் என்னது மோல்ஸ் ஆஃப் கேஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ரேண்டம்னஸ் ஆர் டிஸ்சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரேண்டம்னஸ் டிஸ்சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது எது ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகுது, என்ட்ரோபி ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகுது அட் தி ஹை டெம்பரேச்சர். இப்போ உனக்கு வந்து டெல்டா ஜி, அப்போ டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹச் மைனஸ் டி டெல் எஸ். ஸோ இந்த கிப்ஸ் பிரின்சிபிள் இல்லையா, இந்த ஈக்குவேஷனில் டெல்டா எஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா, டெல்டா எஸ் என்ன இருக்குது, இதுக்கு பதிலாக நம்ம வந்து பாசிட்டிவ் சப்ஸ்டிட் பண்ணுறோம். பாசிட்டிவ் சப்ஸ்டிட் வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்படின்னா இருக்கும் டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹச் என்னது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டி டெல்டா எஸ். ஸோ இங்கே பார்க்கும்போது டி டெல் எஸ் வந்து என்னது உங்களுக்கு கிரேட்டாக இருக்கும் தென் கம்பேர் டு டெல்டா ஹச். சரியா, அப்போ நெகட்டிவ் வேல்யூஸ் தான் கிரேட்டாக இருக்கும், டெல்டா ஹச் வந்து என்னது கம்மியாக இருக்கும். அப்போ வந்து என்னது இது மைனஸ் பண்ணிங்கன்னா உனக்கு ஓவராலாக டெல்டா ஹச்னா இருக்கும் உனக்கு பாசிட்டிவாக இருக்கும், டெல்டா ஹச் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்போ பார்க்கும்போது அப்போ வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு பார்க்கும்போது உனக்கு ஸ்லோப் என்ன இருக்குது பார்த்தாங்க. கார்பன் மோனாக்சைடு வந்து ஸ்லோப் வந்து ஏன் நெகட்டிவாக இருக்குன்னா உங்களுக்கு பாரு எந்த மாதிரி ஃபார்மில் இருக்குது, ஒய் இது பார்க்கும்போது எக்ஸு, இது எம்மு, இது சி. இதில் வந்து பார்க்கும்போது எது வந்து ஸ்லோப்பு டெல்டா எஸ் தான். அப்போ முன்னாடி சைன் என்ன வருது, நெகட்டிவ் வருது. சரியா, அதனால தான் உனக்கு வந்து கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் பாரு, உனக்கு வந்து கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் உனக்கு பார்க்கும்போது இது CO ஃபார்மேஷன் வச்சுக்கலாம். CO ஃபார்மேஷன் வந்து ஸ்லோப் என்னவாக இருக்குது, உனக்கு வந்து ஸ்லோப் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா MS ஈக்குவல் டு நெகட்டிவாக இருக்குது. இதில் வந்து சி மீன்ஸ் என்னது இன்டர்செப்ட், தட் இஸ் ஒய் இன்டர்செப்ட். அப்போ என்ன இருக்கும், இந்த லைன்ஸ் வந்து இங்கே ரீச் ஆகுது இல்லையா, ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இதான் வந்து டெல்டா ஹச்னு சொல்கிறாங்க, தட் இஸ் வந்து ஒய் இன்டர்செப்ட். அப்போ இது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஸோ இந்த எலிங் டயக்ராம் இது வந்து கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். இந்த எலிங் டயக்ராமில் வந்து மோஸ்ட்லி 99% ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் வந்து ஸ்லோப் என்ன இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவ் மீன்ஸ் என்னது உனக்கு டவுன் டு என்னது அப்பில் வந்து மைக்ரேட் ஆகுது பாரு, அதாவது இந்த மாதிரி வந்து டவுன்லேருந்து அப்புக்கு மூவ் ஆகுது இல்லையா. ஸோ இந்த லைன் எல்லாமே என்னது ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ என்னது ஒன்லி பார் எதுக்கு மட்டும் தாங்க கார்பன் மோனாக்சைடு, இந்த ஃபார்மேஷன் கார்பன் மோனாக்சைடு மட்டும் தான் உனக்கு ஸ்லோப் என்ன இருக்குது கீழே வந்து உனக்கு வந்து என்னது டவுன் கொடுக்குது இல்லையா, அப்போ ஸ்லோப் வந்து நெகட்டிவாக இருக்குது. இது வந்து ஏன் வந்து உனக்கு ஸ்லோப் பாசிட்டிவாக இருக்குது, இதுக்கு வந்து ஏன் பர்டிகுலர் நெகட்டிவாக இருக்குன்னா நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்சர்வேஷன் ஃப்ரம் எலிங் டயக்ராம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது அப்சர்வேஷன் ஃப்ரம் எலிங் டயக்ராம். அப்சர்வேஷன் ஃப்ரம் எலிங் டயக்ராம் ரைட். ஸோ இந்த எலிங் டயக்ராம் தான் என்ன அப்சர்வ் பண்ண போகிறோம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரியா, ஸோ வாட் இஸ் த அப்சர்வேஷன் ஃப்ரம் எலிங் டயக்ராம், இந்த டயக்ராம் வந்து நம்ம வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் பாரு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஃபார்மேஷன், சரியா மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் வந்து ஸ்லோப் என்ன இருக்குன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா பாசிட்டிவாக இருக்குது. அதாவது பார்க்கும்போது நம்ம டவுன் என்னது அப்புக்கு வந்து மூவ் ஆகுது இல்லையா, அப்போ ஸ்லோப் என்ன இருக்குது பாசிட்டிவ். சரியா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1 படிச்சு வந்து என்னது ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் நம்பர் 1 மோஸ்ட் ஆஃப் தி. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் MO மீன்ஸ் மெட்டல் ஆக்சைடு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனுக்கு வந்து உனக்கு வந்து என்னது ஸ்லோப் வேல்யூஸ் என்னவாக இருக்குன்னா உனக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே இந்த பாயிண்ட்ஸ்லேயே பார்த்தோம் ஏன் வந்து மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் வந்து பாசிட்டிவாக இருக்குது. இப்போ என்ன ரீசன்ஸ் பாரு, என்ன ரீசன்ஸ்னா இப்போ என்னாவது மெட்டல் கம்பைன் வித் ஆக்சிஜன், மெட்டல் கம்பைன் வித் ஆக்சிஜன் இட் ஃபார்ம்ஸ் என்னது மெட்டல் ஆக்சைடு. இப்போ MO2 வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ ஒரு பார்க்கும்போது என்னது மெட்டல்ஸ் என்ன வந்து சாலிடாக இருக்கும், இது வந்து கேஸாக இருக்கும், இது என்ன இருக்குது சாலிடாக இருக்குது. இப்போ இதில் பார்க்கும்போது இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் என்னது கேஸ் வந்து என்னது ஃப்ரம் ரியாக்டன் டு ப்ராடக்ட் மூவ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகுது. அப்போ உனக்கு வந்து கேஸ் டிக்ரீஸ் ஆகும்போது உனக்கு இது டெல்டாஸ் ஆல்சோ என்னது டிக்ரீஸ் ஆகுது. உனக்கு எப்போ அது ஹை டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் உனக்கு டெல்டாஸ் ஆல்சோ டிக்ரீசஸ் பிகாஸ் ஆஃப் தி உனக்கு வந்து என்னது டிஸ்சார்ஜ் ரேண்டம்னஸ் ஆல்சோ டிக்ரீஸ் ஆகுது. அப்போ கேஸ் பார்க்கும்போது என்னது இங்கே 1 மோல் ஆஃப் கேஸ் வந்து இங்கே வந்து என்னது 0 ஆகிடுது. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது கேஸஸ் டிக்ரீஸ் ஆகும்போது உனக்கு என்னது டிஸ்சார்ஜ் ரேண்டம்னஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதனால தான் டெல்டாஸ் வந்து நெகட்டிவாக வரும், டெல்டாஸ் வந்து நெகட்டிவ் வருது. எப்போ அது ஹை டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு ஏன் வந்து டெல்டாஸ் வந்து நெகட்டிவ் வருது நம்ம இங்கே பார்த்தோம் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃப் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்னது டெல்டா ஜி நடந்து எங்கே கொடுத்துக்கிறாங்க OX கொடுத்துக்கிறாங்க. T வந்து என்னது டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் எங்கே இருக்குது உனக்கு வந்து XXL இருக்குது. இது எல்லாமே டிகிரி செல்சியஸ் தான். இப்போ 200 400 600 இது மாதிரி வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து ரைஸ் பண்ண உனக்கு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா அவனுடைய லைன் பாரு உனக்கு வந்து ஸ்லோப் என்ன இருக்குது உனக்கு இன்க்ரீஸ் ஆகுது பாரு. ஸ்லோப் வந்து ஃபாஸ்ட் ஸ்லோப்பாக இல்லையா எல்லாமே ஃபாஸ்ட் ஸ்லோப்பாக போயிட்டு இருக்குது.
ஸோ இதுக்கு ரீசன்ஸ் என்னன்னா அவங்க பார்த்தோம் இல்லையா, அதாவது பார்க்கும்போது ஸோ மெட்டல் கம்பைன் வித் ஆக்சிஜன் மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ டூரிங் மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் பார்க்கும்போது என்னது ரேண்டம்னஸ் டிக்ரீஸ் ஆகுது. அதாவது என்ட்ரோபி வேல்யூஸ் வந்து என்னது ரேண்டம்னஸ் டிக்ரீஸ் ஆகும்போது என்ட்ரோபி ஆல்சோ டிக்ரீஸ் ஆகும். இட் மீன்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும். இப்போ இதை கொண்டு போய் சரியா இந்த நெகட்டிவ் சைன் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி இங்கே பார்த்த பாரு. அப்போ டெல்டாஸ் வந்து என்ன ஆகுது நெகட்டிவாக இருக்குது. அப்போ டெல்டாஸ் நெகட்டிவாக இருக்கும்போது இது வந்து ஓவரால் ஈக்குவேஷன் நான் சொல்லிட்டு பண்ணுறோம். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகுது, இங்கே ப்ளஸ் ஆயிடுது. அப்போ ப்ளஸ் ஆகும்போது இது வந்து ப்ளஸ் ஆயிருமே ப்ளஸ். அப்போ டி டெல்டா எஸ், அப்போ இதான் நம்ம ஸ்லோப் எம். அப்போ டி டெல்டா என்ன பாசிட்டிவ் வருது இல்லையா, அப்போ ஸ்லோப் வந்து பாசிட்டிவ் வருது. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் பார்க்கும்போது நமக்கு ஸ்லோப் வந்து ஆகுது இந்த மாதிரி டைரக்ஷன் வந்து இருக்குது. இப்போ இதுக்கு வந்து பார்க்கும்போது ஸ்லோப் எம்எஸ் ஈக்குவல் என்னது பாசிட்டிவாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரியா. தென் செகண்ட் பாயிண்ட், அப்போ நம்ம செகண்ட் பாயிண்ட் வந்து இப்போ நம்ம எலிங்கி டயக்ராம் என்ன அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு செகண்ட் பாயிண்ட் பார்க்கும்போது ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கிறாங்க பாரு. எடுத்துக்கிறாங்க ஃபார்மேஷன் ஆஃப் CO எடுத்துக்கிறாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் தி கார்பன் மோனாக்சைடு இங்கே அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். இது ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, இதான் CO. இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடுடைய ஸ்லோப் பார்த்தீங்கன்னா என்ன வருது நெகட்டிவாக இருக்குது. அதாவது உனக்கு வந்து என்னது அப் வந்து டவுன் மூவ் ஆகுது இல்லையா, அப்போ என்ன ஸ்லோப் என்ன இருக்குது நெகட்டிவாக இருக்குது. ஏன் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடுக்கு மட்டும் இந்த ஸ்லோப் நெகட்டிவாக இருக்குது ரிலேஷன். இப்போ வந்து பார்க்கும்போது C+O2 gives வந்து CO2, C+O2 gives CO2. அப்போ வந்து பார்க்கும்போது கார்பன் மோனாக்சைடு CO. இப்போ பார்க்கும்போது ஆக்சிஜன் எத்தனை இருக்குது 2 இருக்குது. அப்போ பேலன்ஸ் பண்ணால் 2 எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் கார்பன் 2 இருக்குது, 2 எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு வந்து உனக்கு பார்க்கும்போது ஸ்லோப் என்ன இருக்குது நெகட்டிவாக இருக்குது. ஏன் ஸ்லோப் வந்து நெகட்டிவாக இருக்குன்னா உனக்கு பார்க்கும்போது என்னது இங்கே பார்க்கும்போது கார்பன் வந்து எக்ஸிட் வந்து சாலிட் ஸ்டேட், உனக்கு ஆக்சிஜன் எக்ஸிஸ்ட் என்னது கேஸ் ஸ்டேட், உனக்கு கார்பன் மோனாக்சைடாக இருக்குது கேஸாக இருக்குது. அப்போ இங்கே 1 moles ஆஃப் என்னது 1 moles ஆஃப் கேஸ் வந்து என்ன கன்வெர்ட் ஆகுதுன்னா 2 moles ஆஃப் கேஸாக கன்வெர்ட் ஆகிருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸஸ் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒன்றாவது ரேண்டம்னஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இது இன்க்ரீஸ் ஆகுது டெல்டா எஸ், டெல்டாஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் டெல்டாஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உனக்கு 1 mole 2 moles கேஸஸ் ஆயிடுச்சு. அப்போ 1 mole 2 moles கேஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ரேண்டம்னஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டெல்டா எஸ் வில் பி என்னது பாசிட்டிவாக இருக்குது. அப்போ இதை கொண்டு போய் என்ன செய்யறோம் வந்து இந்த பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை கொண்டு போய் ஓவரால் என்ன செய்கிறோம் பாரு, இந்த ஓவரால் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா டெல்டா ஜி ஈக்குவல் டெல்டா H மைனஸ் டி டெல் எஸ் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு பாசிட்டிவ் உங்கள் முன்னாடி என்ன இருக்குது நெகட்டிவ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸு என்ன வருது உனக்கு பார்க்கும்போது இது வந்து அது பாசிட்டிவ் தானே, அது ப்ளஸ்ஸு எடுத்துக்கிறோம். ஸோ மைனஸ் இதில் வந்து மைனஸ் எடுத்துக்கிறோம். உனக்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வரும், உனக்கு வந்து மைனஸ் வரும். முன்னாடி பார்க்கும்போது இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துக்க, இவங்க வந்து ப்ளஸ் எடுத்துக்கிறாங்க, இங்கே மைனஸ் எடுத்துக்கிறாங்க இல்லையா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது ஓவரால் மைனஸ் வருது. அப்போ டெல்டா எஸ் பார்க்கும்போது ஸ்லோப் எடுத்துக்கிறோம் இல்லையா, அப்போ டெல்டா ஸ்லோப் வேல்யூஸ் வந்து நெகட்டிவ் வருது ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் தி கார்பன் மோனாக்சைடு. அப்போ உனக்கு வந்து அது ஹை டெம்பரேச்சர் வந்து என்னது கார்பன் மோனாக்சைடு எப்படி இருக்கும் ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த கிராஃப் அப்சர்வ் பண்ணும்போது இப்போ இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ வந்து என்னது 200 400 இன்க்ரீஸ் பண்ண உனக்கு கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் லைன் வந்து என்னது உனக்கு வந்து என்னது உனக்கு டாப் டு பாட்டம் வந்து மூவ் ஆகுது. அப்போ ஸோ இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து எப்போ தான் வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க அட் தி ஹை டெம்பரேச்சர். ஸோ ஹை டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்குது மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது. அண்ட் தென் ஸோ நெக்ஸ்ட் நம்ம அப்சர்வேஷன் நம்ம வந்து 1 2 பார்த்தோம். அது வந்து தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபைன் நம்பர் வந்து 3. த மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் த ஸ்லோப் வேல்யூஸ் வந்து ஏன்னா அது ஃபாஸ்ட் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் த டெல்டா ஜி வேல்யூஸ் வில் பி டிக்ரீசஸ். அதாவது என்னது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது டெல்டா ஜி வேல்யூஸ் என்னது எங்கே மைக்ரேட் ஆகுதுன்னா லெஸ் நெகட்டிவ் நோக்கி மைக்ரேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஃபார்மேஷன் ரியாக்ஷன் பார்க்கும்போது டி வந்து டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கிறோம். டெல்டா ஜி நாட் இன் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஃபார்மேஷன் ரியாக்ஷன் பார்க்கும்போது அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறான். அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் உனக்கு வந்து அது ஸ்லோப் வேல்யூஸ் வந்து என்னது மைக்ரேட் டு லெஸ் நெகட்டிவ். சரி அதை பார்க்கும்போது டெல்டா ஜி வந்து லெஸ் நெகட்டிவ் நோக்கி மைக்ரேட் ஆகுது. இங்கே பார்க்கும்போது டெல்டா ஜி பாரு இங்கே வந்து என்ன இருக்கும் டெல்டா ஜி ஈக்குவல் டு 0 இருக்கும். இந்த பாயிண்ட் 0. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் என்ன இருக்கலாம் 100 இருக்கலாம். ஸோ இங்கே பார்க்கும்போது என்ன இருக்கலாம், ஸோ இங்கே வந்து 200 இருக்கலாம், இங்கே
300 இருக்கலாம், இங்கே வந்து 300. அப்போ நம்ம வந்து டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனுடைய ஸ்லோ பார்க்கும்போது இட் மைக்ரேட் டு லெஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் டெல்டா ஜி. டெல்டா ஜி வந்து லெஸ் நெகட்டிவ் வந்து மைனஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஸோ எல்லாம் என்ன இருக்கும், ப்ளஸ்ஸாக இருக்கும். +100, இங்கே வந்து ப்ளஸ் வந்து 200, இங்கே வந்து பார்க்கும்போது +300. இந்த கிராஃப் அப்சர்வ் பண்ணால் தெரியும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லாம் ஆகுது டெல்டா ஜி வந்து 0 ஆயிடுது. இந்த 0 பிலோ பார்க்கும்போது என்ன இருக்கும், டெல்டா ஜி வந்து உனக்கு கீழே வர மோர் நெகட்டிவாக இருக்குது. இந்த 0க்கு எபோவ் பார்க்கும்போது என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகுது, மோர் பாஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் பார்க்கும்போது டெல்டா ஜி ஆகுது 0 இருக்குது. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு பிலோ வர டெல்டா ஜி வேல்யூஸ் வந்து மோர் நெகட்டிவ் நோக்கி மைக்ரேட் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வந்து எபோவ் போக மேலே போக பண்ணது டெல்டா ஜி வேல்யூஸ் வந்து மோர் பாசிட்டிவ் நோக்கி மைக்ரேட் ஆகுது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பாயிண்ட் நம்பர் 3ல இப்போ இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண உனக்கு வந்து என்னது மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஃபார்மேஷனுடைய ஸ்லோப் வந்து இட் மைக்ரேட் டு உனக்கு வந்து லெஸ் நெகட்டிவ் சைடு, அதாவது டெல்டா ஜியுடைய லெஸ் நெகட்டிவ் நோக்கி மைக்ரேட் ஆகுது. இப்போ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் இது மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் பார்க்கும்போது என்ன ஆகுது, டெல்டா ஜி பிகம்ஸ் என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. பாரு டெல்டா 0. ஸோ இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் டெல்டா ஜி வேல்யூஸ் வந்து பிகம்ஸ் 0. ஸோ இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு வந்து என்னது எபோவ் பார்க்கும்போது இதை வந்து எபோவ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு எபோவ் பார்க்கும்போது டெல்டா ஜி வேல்யூஸ் வந்து என்னது உனக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு இருக்கு இல்லையா டெல்டா ஜி, இதுக்கு வந்து என்னது பிலோவை பார்க்கும்போது டெல்டா ஜி வந்து என்னது நெகட்டிவாக இருக்குது. அப்போ ஸோ இட் இஸ் இண்டிகேட்டட் உனக்கு வந்து எபோவ் திஸ் டெம்பரேச்சர் சரியா, அதை பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் இருக்கு வந்து இல்லையா எபோவ் பார்க்கும்போது உனக்கு மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு எப்படி இருக்கும், அன்ஸ்டேபிளாக இருக்கும், அன்ஸ்டேபிள். ஸோ பிலோ திஸ் டெம்பரேச்சர் பார்க்கும்போது என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்க, மோஸ்ட்லி வந்து ஸ்டேபிளாக இருக்கும், மோஸ்ட்லி வந்து ஸ்டேபிள். இது அப்சர்வேஷன் நம்பர் வந்து 3. அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்சர்வேஷன் நம்பர் 3 பார்க்கும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஃபார்மேஷன் இல்லையா அவனுடைய ஸ்லோப் வந்து எங்கே மைக்ரேட் ஆகுது, டெல்டா ஜி வேல்யூஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கு இல்லையா அதை நோக்கி மைக்ரேட் ஆகுது. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் பார்க்கும்போது அது உனக்கு வந்து டெல்டா ஜி சடனாக 0 ஆகுது. அப்போ லெஸ் நெகட்டிவ் நோக்கி மைக்ரேட் ஆகி ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஆகுது உனக்கு டெல்டா 0 ஆகிடுது. ஸோ பிலோ திஸ் டெம்பரேச்சர் டெல்டா ஜி வேல்யூஸ் என்னது நெகட்டிவாக இருக்குது, எபோவ் திஸ் டெம்பரேச்சர் டெல்டா ஜி வேல்யூஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இட் மீன்ஸ் உனக்கு வந்து பிலோ திஸ் டெம்பரேச்சர் மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு எப்படி இருக்கலாம், ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு வந்து எபோவ் இருக்கும்போது ப்ரொடியூஸ் பண்ணுற மெட்டல் ஆக்சைடு எல்லாமே ஹைலி வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது. இதை வந்து ஃபைன் நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து 3 கொடுத்துக்கிறாங்க இல்லைங்க டயக்ராம் ஃபைன் நம்பர் 3. அடுத்து ஃபைன் நம்பர் 4 எடுத்துக்கிறாங்க பாருங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு பார்க்கும்போது சடன் சேஞ்ச் இன் ஸ்லோப், சடன் சேஞ்ச் இன் தி ஸ்லோப் எடுத்துக்கிறாங்க. இந்த சடன் சேஞ்ச் இன் ஸ்லோப் இட் இஸ் இண்டிகேட் என்னது phase transition, சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு எடுத்தீங்கன்னா உனக்கு பார்க்கும்போது ஸ்லோப் என்ன சொல்கிறாங்க சடனாக சேஞ்சஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண ஸ்லோப் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் செய்யலாம் பாரு, இங்கே எடுத்துக்க பாரு, இது வந்து ஃபார்மேஷனாக வந்து கால்சியம் ஆக்சைடு பாரு. கால்சியம் ஆக்சைடு வந்து என்னது ஸ்லோப் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வந்து என்னது ஸ்லோப் வந்து சடனாக சேஞ்சஸ் ஆகுது சரியா. இது மாதிரி ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஸ்லோவாக சேஞ்சஸ் ஆகுது இல்லையா. ஸோ இட் இஸ் இண்டிகேட் என்னது phase transition. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் பாரு, லைன் டயக்ராமில் பார்க்கும்போது இது டெம்பரேச்சரு, இது டெல்டா G0 எடுத்துக்கிறோம். இப்போ இதில் பார்க்கும்போது என்னது மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் பார்க்கும்போது உனக்கு டி வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆக உனக்கு ஸ்லோப் என்ன ஆகுது, உனக்கு வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்பாக இருக்கு இல்லையா. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் பார்க்கும்போது என்ன ஆகுது உனக்கு பார்க்கும்போது செய்யணும் வந்து இது மாதிரி சடனாக சேஞ்சஸ் ஆகுது ஸ்லோப் அதுக்கு புரியா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஸ்லோப் என்ன ஆகுது சடன் சேஞ்சஸ் ஆகுது. ஸோ இந்த சடன் சேஞ்சஸ் எது இண்டிகேட் பண்ணுன்னா phase transition. ஸோ வாட் இஸ் மீன் பை phase transitionனா இப்போ சாலிட் சேஞ்சஸ் டு லிக்விட் சேஞ்சஸ் டு வேப்பர், இது மாதிரி என்ன ஆகலாம் அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் மெட்டல் ஆக்சைடு என்ன இருக்கலாம் உனக்கு சாலிடாக இருக்கலாம். ஆஃப்டர் தட் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உனக்கு சடனாக வந்து சாலிட் கன்வெர்ட் டு உனக்கு லிக்விட் ஆகலாம், தட் இஸ் மெல்டிங் ப்ராசஸ் ஆகலாம். சப்போஸ் வந்து என்னது உனக்கு லிக்விடாக இருந்தாலும் செய்யலாம் வந்து வேப்பர் ஆகலாம், தட் இஸ் வந்து செய்யலாம் வந்து எவாப்ரேஷன் ப்ராசஸ் ஆகலாம் சரியா. அப்போ அந்த சடன் சேஞ்சஸ் அந்த எலிமெண்ட் டயக்ராமில் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து என்னது சடன் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் இண்டிகேட் என்னது phase transition. phase transition மீன்ஸ் என்னது அதாவது ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் வந்து என்னது அந்த மெட்டல் ஆக்சைடு சேஞ்சஸ் ஆகுது. ஒன் ஃபார்ம் மீன்ஸ் என்னது சாலிட் டு லிக்விடாக சேஞ்சஸ் ஆகலாம், லிக்விட் டு வேப்பர் ஆகலாம். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை இண்டிகேட் பண்ண தான் என்னது இந்த சடன் சேஞ்சஸ் சரியா. அப்போ பார்க்கும்போது திஸ் ஆர் என்னது வந்து ஆல் அபவுட் அப்சர்வேஷன் ஃப்ரம் எலியம் டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் எலியம் டயக்ராம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது அப்ளிகேஷன் ஆஃப் எலியம் டயக்ராம் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு கிளாஸில் வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அந்த 20 மெம்பர்ஸில் வந்து யார் வந்து டாப் மோஸ்ட்டாக இருக்கிறாங்க, யார் வந்து டாப்பர் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எதை வச்சு செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அவன் அந்த கிளாஸுடைய மார்க் ஸ்லிப் இருக்கு இல்லையா, ஸோ மார்க் ஷீட்டை வச்சு நம்ம வந்து யார் வந்து நல்லா படிக்கிறாங்க செலக்ட் பண்ண போகிறோம். அதே போல் இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த எலியின் டயக்ராம் வச்சு தான் ஒரு சூட்டபிள் மெட்டல் ஆக்சைடு வந்து மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுற அந்த பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு வந்து எது சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு. எப்படி வந்து நம்ம எலிங்க டயக்ராம் எப்படி வந்து மார்க் ஷீட்டை வந்து ஒரு டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு மார்க் ஷீட்டை வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதா, அதே சேம் தான் செய்கிறாங்க. இங்கே வந்து ஒரு சூட்டபிள் மெட்டல் ஆக்சைடு வந்து மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம செய்கிறாங்க வந்து வித் ஹெல்ப் ஆஃப் தி எலிங்க டயக்ராம். இந்த எலிங் டயக்ராம் யூஸ் பண்ணி தான் உனக்கு வந்து என்னது மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜ் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். சரியா, தட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் தி எலிங் டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இதில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டை பார்க்கலாம் பாரு. ஃபஸ்ட் பாயிண்ட்டை பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது சில்வர் ஆக்சைடு உனக்கு வந்து என்னது மெர்க்குரி ஆக்சைடு. சரியா, ஸோ இட் இஸ் பிளேஸ்ட் இன் அப்பர் பார்ட் ஆஃப் எலிங் டயக்ராம். அப்போ உனக்கு வந்து சில்வர் ஆக்சைடு ஃபார்மேஷன் மெர்க்குரி ஆக்சைடு ஃபார்மேஷனுடைய உனக்கு வந்து ஸ்லோப் எங்கே இருக்குன்னா இட் இஸ் வந்து அப்பர் பார்ட் ஆஃப் எலிங் டயக்ராம். இங்கே பாரு, இது வந்து சில்வர் ஆக்சைடு, இது வந்து என்னது மெர்க்குரி ஆக்சைடு. அப்போ எங்கே இருக்குது இந்த எலிங் டயக்ராமோட எந்த பார்ட் இருக்குது, அப்பர் பார்ட்டில் இருக்குது. எது ரெண்டு இருக்குதுன்னா சில்வர் ஆக்சைடு வந்து மெர்க்குரி ஆக்சைடு. இட் இஸ் பிளேஸ்ட் இன் அப்பர் பார்ட் ஆஃப் தி எலிங் டயக்ராம். இப்போ பார்க்கும்போது ஸோ அந்த அப்பர் பார்ட்டில் பார்க்கும்போது அவனோட டீகம்போஸ் டெம்பரேச்சர். சரியா, அப்போ பார்க்கும்போது என்ன இந்த மெர்க்குரி ஆக்சைடு சில்வர் ஆக்சைடு இருக்கு இல்லையா, அவனுடைய மெர்க்குரி ஆக்சைடு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கலாம் 600 கெல்வினாக இருக்கலாம். அது சில்வர் ஆக்சைடு. ஸோ மெர்க்குரி ஆக்சைடுக்கு எவ்வளோ இருக்கலாம் 700 கெல்வினாக இருக்கலாம். அப்போ அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் பார்க்கும்போது அந்த மாடரேட் டெம்பரேச்சரில் பார்க்கும்போது தட் பர்டிகுலர் மெட்டல் ஆக்சைடு இட் கேன் ஈஸிலி டீகம்போஸ் டேக் பிளேஸ். சரியா, வித்தவுட் எனி ஒன் ஆஃப் த ரெடியூசிங் ஏஜென்ட், எந்த ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் இல்லாமல் அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் என்ன செய்யுதுன்னா உனக்கு வந்து இந்த மெட்டல் ஆக்சைடு என்ன கன்வெர்ட் ஆகுது, உனக்கு வந்து மெட்டலாக கன்வெர்ட் ஆகுது. இட் மீன்ஸ் வந்து ஹைலி அன்ஸ்டேபிள். எது திஸ் டூ ஆக்சைடு மெர்க்குரி ஆக்சைடு அண்டு சில்வர் ஆக்சைடு உனக்கு பார்க்கும்போது எங்கே இருக்குது, இட் இஸ் வந்து பிளேஸ் இந்த அப்பர் பார்ட் ஆஃப் தி டயக்ராம். இப்போ அப்பர் பார்ட்டில் இருக்கிறதுனால நம்ம என்ன பார்த்தோம், இப்போ டெல்டா ஜி ஜீரோவுக்கு கீழே வந்து என்னது என்ன பார்த்தோம் மோர் நெகட்டிவ். அதாவது நெகட்டிவ் இருந்துச்சுன்னா வந்து என்ன இருக்கும் மோர் ஸ்டேபிள்னு பார்த்தோம். டெல்டா ஜீரோக்கு மேலே என்ன இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கும். சரியா, அப்போ இந்த வேரியேஷன் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ டெல்டா ஜி பாசிட்டிவ் மீன்ஸ் என்னது இந்த மெட்டல் ஆக்சைடாக மோர்லி வந்து எப்படி இருக்கும் அன்ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ அன்ஸ்டேபிள் மீன்ஸ் இட் கேன் ஈஸிலி டீகம்போஸ் டேக் பிளேஸ். அப்போ மினிமம் டெம்பரேச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் ஆக்சைடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அது வந்து 600 கெல்வினில் இட் கேன் டீகம்போஸ் இன்ட்டு சில்வர் அண்டு ஆக்சிஜன். அதே என்ன செய்கிறாங்க வந்து மெர்க்குரி ஆக்சைடு எடுத்தீங்கன்னா at 700 கெல்வினில் இட் கேன் பி டீகம்போஸ் இன்ட்டு மெர்க்குரி அண்டு O2 வந்து டீகம்போஸ் ஆகுது. அப்போ இந்த ரெண்டு பர்டிகுலர் ஆக்சைடு இருக்கும் உங்களுக்கு என்ன ஆகுது எந்த ஒரு ரெடியூசிங் ஏஜ் நமக்கு தேவையில்லை. ஏன்னா திஸ் டூ மெட்டல் ஆக்சைடு ஹைலி அன்ஸ்டேபிள். சரியா, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த செகண்ட் பாயிண்ட் பாரு. ஸோ வந்து வாட் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் எலிங் டயக்ராம் பார்க்கும்போது இந்த செகண்ட் பாயிண்ட் டு ப்ரிடிக்ட் த பீசிபிலிட்டி ஆஃப் தி தெர்மோடைனமிக் ரிடக்ஷன் ரியாக்ஷன். அதாவது தெர்மோடைனமிக்லி ஒரு மெட்டல் ஆக்சைடு கன்வெர்ட் டு மெட்டல் ஆகுது இல்லையா, ரிடக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அது தெர்மோடைனமிக்லி பீசிபிளா அல்லது நான் பீசிபிளா. அப்போ நம்ம செய்கிற வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு வித் ஹெல்ப் ஆஃப் தி எந்த டயக்ராம் யூஸ் பண்ண போகிறோம், இந்த எலிங் டயக்ராம் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்கிற வந்து பீசிபிளா நான் பீசிபிளா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த எலிங் டயக்ராம்னு பார்க்கும்போது 2 பாயிண்ட்ஸ் பார். உனக்கு பார்க்கும்போது உனக்கு லோயர் இருக்கு இல்லையா, அதாவது இந்த மெட்டல் ஆக்சைடு பிரசன்ட் த லோயர் பார்ட் ஆஃப் எலிங் டயக்ராம். லோயர் பார்ட்டுக்கு போய் என்ன செய்யலாம் இட் கேன் பி ரெடியூஸ் த அப்பர். கீழே இருக்கிறது போய் தான் செய்யும் அப்பர் பார்ட் ரெடியூஸ் பண்ண முடியும். சரியா, ஸோ அப்பர் இருக்கிறது இருக்கு இல்லையா, அப்பர் பார்ட்டில் இருக்கிற மெட்டல் ஆக்சைடு என்ன செய்யாது கேனாட் ரெடியூஸ் த லோயர் பார்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டு கான்செப்ட் பார்த்துக்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு, இப்போ பார்க்கும்போது எலிங் டயக்ராம் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்பாக இருக்குது. இதில் பார்க்கும்போது இப்போ லோயராக இருக்கிற இல்லையா, இந்த லோயராக இருக்கிற மெட்டல் ஆக்சைடு இருக்கு இல்லையா, அது போய் தான் அப்பர் பார்ட்டில் இருக்கிற மெட்டல் ஆக்சைடு வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். இப்போ அப்பர் பார்ட்டில் இருக்கிற மெட்டல் ஆக்சைடு இருக்குது, அந்த மெட்டலாரிக் எலமெண்ட் வந்து என்ன செய்யாது லோயர் பார்ட் இருக்கிற மெட்டல் ஆக்சைடு வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உனக்கு வந்து என்னது எலிங் டயக்ராம் வந்து என்னது நம்ம வந்து என்னது அது ஸ்லோ பண்ணி வந்து நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண டெல்டா ஜி வேல்யூஸ் சொன்னது எப்படி மைக்ரேட் ஆகுது லெஸ் நெகட்டிவ் நோக்கி மைக்ரேட் ஆகுது. அப்போ லெஸ் நெகட்டிவ் நோக்கி மைக்ரேட் ஆகும்போது உனக்கு ஐலினாக இருக்கும் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும், அவசியம் முடியாது. அது சூட்டபிள் ரெடியூசிங் நம்ம செலக்ட் பண்ண முடியாது. அப்போ எது வந்து எந்த பர்டிகுலர் என்னது மெட்டலுக்கு வந்து மோர் டெல்டா ஜி நெகட்டிவ் இருக்குதா, டெல்டா ஜி நெகட்டிவ் எது மோராக இருக்குதா, அதான் சூட்டபிள் ரெடியூசிங் யூஸ் பண்ண முடியும். அதான் வந்து நம்ம வந்து செகண்ட் பாயிண்ட்டை சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த எலிங் டயக்ராமில் உனக்கு வந்து லோயர் பார்ட்டாக இருக்கிறது போய் என்ன செய்ய முடியும் அப்பர் பார்ட்டாக இருக்கிற மெட்டல் ஆக்சைடு வந்து நம்ம வந்து மெட்டலாக ரெடியூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா எது வந்து அப்பர் பார்ட் இருக்குது குரோமியம் ஆக்சைடு Cr2, எது லோயராக இருக்குது மெக்னீஸ் ஆக்சைடு கால்சியம் ஆக்சைடு Al2O3. அப்போ இப்போ Al2O3 எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அலுமினியம் போய் எதை ரெடியூஸ் பண்ண முடியும் Cr2O3 வந்து Cr ரெடியூஸ் பண்ண முடியும். பிகாஸ் உனக்கு என்ன இருக்குது Cr2O3 இஸ் பிளேஸ்ட் என்னது
இட் இஸ் லைஸ் என்னது எபோ தி அலுமினி லைன். இது வந்து எங்கே பிரச்சனை இருக்குன்னா அலுமினி லைன் இருக்கு அதுக்கு வந்து எபோவாக இருக்குது. அப்போ எபோவாக இருந்துச்சுன்னா இது வந்து அலுமினி வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ என்ன செய்யலாம் இது சூட்டபிள் ரெடியூசிங் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அலுமினியம் ஆக்சைடு வந்து நம்ம வந்து அலுமினியத்தை யூஸ் பண்ணி என்ன செய்கிறோம் வந்து Cr2O3 நம்ம சிஆராக ரெடியூஸ் பண்ணுறோம். இதே இன் கேஸ் ஆஃப் என்ன செய்கிறாங்க இந்த Al2O3 யூஸ் பண்ணி இந்த அலுமினியத்தை யூஸ் பண்ணி கால்சியம் ஆக்சைடு மெக்னீசியம் ஆக்சைடு செய்ய முடியாது ரெடியூஸ் பண்ண முடியாது. நோ ரியாக்ஷன். அப்போ கால்சியம் ஆக்சைடு மெக்னீசியம் ஆக்சைடு வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ண முடியாது அலுமினியத்தை ஒன் ஆஃப் த ரெடியூசிங் யூஸ் பண்ண முடியாது. என்ன ரீசனு உனக்கு அலுமினியம் லைன் எங்கே இருக்குது எபோதி மெக்னீசியம் அண்ட் கால்சியம் லைன். இது வந்து மெக்னீசியம் கால்சியம் லைன் இருக்கு இல்லையா இந்த மெக்னீசியம் கால்சியம் லைனுக்கு வந்து எபோவாக இருக்கிறதுனால இது என்ன செய்ய முடியாது அந்த அலுமினியத்தை வந்து உனக்கு வந்து என்னது மெக்னீசியம் ஆக்சைடு கால்சியம் ஆக்சைடுக்கு வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ண முடியாது. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது எல்லைன் டயக்ராமில் லோயர் பார்ட்டாக இருக்கிற மெட்டல் போய் என்ன செய்யும் வந்து ஹையர் பார்ட்டாக இருக்கிற மெட்டல் ஆக்சைடு வந்து ஈஸியாக ரெடியூஸ் பண்ண முடியும். இது ஹையர் பார்ட் இருக்கு அப்பர் பார்ட் இருக்கு இல்லையா அந்த அப்பர் பார்ட் இருக்கிற மெட்டல் வந்து என்ன செய்ய முடியாது லோயர் பார்ட் இருக்கிற மெட்டல் ஆக்சைடு வந்து ஈஸியாக ரெடியூஸ் பண்ண முடியாது. சரியா இதை வந்து பாயிண்ட் நம்பர் 2 சொல்லிக்கிறாங்க. அடுத்து பாயிண்ட் நம்பர் 3. ஸோ கார்பன் எல்லைன் டயக்ராம் பார்க்கும்போது இந்த கார்பன் கட்ஸ் என்னது மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் லைன்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு லைன். சரியா மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு லைன்ஸ் வந்து எது வந்து கட் பண்ண சொல்கிறாங்க கார்பன் லைன் வந்து கட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லைன் டயக்ராம் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதை வந்து கார்பன் லைன். ஸோ இது பார்க்கும்போது வந்து கார்பன் லைன். ஸோ இந்த கார்பன் லைனை பார்க்கும்போது இது வந்து மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு லைனா இந்த மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு லைனை எது வந்து கட் பண்ணுது கார்பன் லைன் கட் பண்ணுறதுனால ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடுக்கு வந்து சரி வந்து கார்பன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கார்பன் ஆஃப் த பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம் மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் லைனை எது வந்து கிராஸ் பண்ணுது உனக்கு கார்பன் வந்து கட் பண்ணுறதுனால அப்போ கார்பன் இஸ் ஒன் ஆஃப் தி என்னது இம்பார்ட்டன்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் தி மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு. அதை வந்து பாயிண்ட் நம்பர் 3 கொடுத்துக்கிறாங்க. இதில் பாரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம் செய்யலாம் பாரு இப்போ வந்து அயன் ஆக்சைடு எடுத்துக்கிறாங்க. இப்போ அயன் ஆக்சைடு வந்து உனக்கு வந்து அயனாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இப்போ கார்பன் ஒன் ஆஃப் தி ரெடியூசிங்ஸில் யூஸ் பண்ண முடியுமா அப்போ எல்லைன் டயக்ராம் பார்க்கும்போது பாரு இது வந்து அயன் ஆக்சைடு லைனு இதனால் லைனு கார்பன் ஆக்சைடு அது வந்து கார்பன் லைன். அப்போ அயன் ஆக்சைடு ஃபார்மேஷன் லைனா இந்த கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் லைனா உனக்கு வந்து எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னா உனக்கு வந்து என்னது உனக்கு வந்து 1000 கெல்வின் இன்டர்செக்ட் ஆகுது. நம்ம வந்து எல்லைன் டயக்ராம் வந்து கொடுத்துருக்கிறது எல்லாமே டெம்பரேச்சர் வந்து டிகிரி செல்சியஸ் கொடுத்துருப்பாங்க டிகிரி செல்சியஸ். பட் ஆனால் வந்து அப்ராக்ஸ் மட்டும் செய்கிறாங்க வந்து இந்த டிகிரி செல்சியஸ் நம்ம வந்து கெல்வினாக கன்வெர்ட் பண்ணால் +273 வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறோம். சரியா அப்படி ஸோ இந்த எக்ஸாம்பிள் இங்கே பாரு இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது உனக்கு வந்து ஃபார்மேஷன் ஆஃப் வந்து FeO அது அயன் ஆக்சைடும் கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் இந்த லைன் ரெண்டுமே உனக்கு வந்து எந்த பாயிண்ட்ல வந்து இன்டர்செக்ட் ஆகுதுன்னா உனக்கு வந்து அடுத்து என்னது 1000 கெல்வின்ல வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இந்த 1000 கெல்வின் பார்க்கும்போது பிலோ தி 1000 கெல்வின் இந்த 1000 கெல்வின் பிலோ தான் எடுத்துக்கிறோம். ஸோ பிலோ தி 1000 கெல்வின் வந்து எந்த லைன் கீழே இருக்குது மேலே இருக்குது. ஸோ இந்த லைன் வந்து என்னது ஃபார்மேஷன் வந்து இது அயன் ஆக்சைடு ஃபார்மேஷன். ஸோ அயன் ஆக்சைடு ஃபார்மேஷன் லைன் வந்து 1000 கெல்வின் பிலோ இருக்கு 1000 கெல்வின் பிலோவில் வந்து எது இருக்குது அயன் ஆக்சைடு ஃபார்மேஷன் லைன் வந்து கீழே இருக்குது. எது மேலே இருக்குது கார்பன் லைன் மேலே இருக்குது. அப்போ 1000 கெல்வினுக்கு பிலோ அந்த பாயிண்டில் அப்போ என்ன செய்ய முடியாது அப்போ கார்பன் வந்து என்ன செய்கிறாங்க வந்து FeO வந்து FeO ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கியா இந்த பர்டிகுலர் பாயிண்டில் பார்க்கும்போது உனக்கு என்னது இந்த ரியாக்ஷன் வந்து என்னது தெர்மோடைனமிக்கலி வந்து என்னது நான் பீசிபிள் தெர்மோடைனமிக்கலி நான் பீசிபிள். ஏன் வந்து பிலோ 1000 கெல்வினுக்கு கீழே நம்ம கார்பன் வந்து கார்பன் வந்து FeO வந்து FeO ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னா பிகாஸ் இப்போ நான் வந்து கார்பன் தான் பெஸ்ட் ரெடியூசிங் யூஸ் பண்ணுறோம். பட் கார்பன் லைன் என்னது லைஸ் எபோவ் தி அயன் லைன் கார்பன் லைன் லைஸ் எபோவ் தி அயன் லைன். அதனால தான் செய்ய முடியாது இந்த ரியாக்ஷன் வந்து நான் பீசிபிள். இப்போ எபோவ் தி 1000 கெல்வின் இப்போ இது 1000 கெல்வினா எபோ இந்த பாயிண்ட் வந்துரு. அப்போ எபோவ் தி 1000 கெல்வின் எந்த லைன் கீழே எது லைன் மேலே இருக்குது அப்போ வந்து கார்பன் லைன் வந்து பிலோவாக இருக்குது எது எபோவாக இருக்குது அயன் லைன் வந்து எபோவாக இருக்குது. அப்போ ஆல்ரெடி பார்த்தோம் உனக்கு வந்து என்னது ஆல்ரெடி செகண்ட் பாயிண்ட்ல என்ன பார்த்துக்க பாரு இந்த செகண்ட் பாயிண்ட்ல நம்ம என்ன பார்த்தோன்னா லோயராக இருக்கிறது போய் தான் போது அப்பர் இருக்கிறது வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அப்பர் இருக்கிற மெட்டல் ஆக்சைடு வந்து லோயர் பார்ட் வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்போ அதே கான்செப்ட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது இங்கே வந்து என்னது ஆஃப்டர் வந்து என்னது 1000 கெல்வினுக்கு மேலே எது லோயர் வந்துருச்சு கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷனில் வந்து லோயராக இருக்குது எது அப்பராக இருக்குது உனக்கு வந்து அயன் ஆக்சைடு. அப்போ இந்த கார்பனை யூஸ் பண்ணி நம்ம ஈஸிலி என்ன செய்யலாம் வந்து அயன் ஆக்சைடு வந்து அயனாக ரெடியூஸ் பண்ணிடலாம். அப்போ above the 1000 Kelvin reaction is சொல்ல வந்து reaction is வந்து feasible one. எப்போ feasibleனா above 1000 Kelvin வந்து feasible, below the 1000 Kelvin வந்து not feasible. சரியா? இது ஒரு எக்ஸாம்பிள் மூலம் நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் பாரு. இப்போ பார்க்கும்போது இந்த எலியின் டயக்ராம் approximately at 1500 Kelvin எடுத்துக்கிறேன்.
சரியா. அப்ராக்சிமேட்லி வந்து இந்த டயக்ராம் வந்து அட் 1500 கெல்வினில் உனக்கு வந்து அயன் ஃபார்மேஷன் பாரு, அயன் ஆக்சைடு ஃபார்மேஷன். ஸோ அயன் வந்து ரியாக்ட் டு ஆக்சிஜன் ஃபார்ம், அயன் ஃபார்மேஷன். இந்த அயன் ஆக்சைடு ஃபார்மேஷனுடைய டெல்டா ஜி சேஞ்ச் இன் கிப்ஸ் எனர்ஜி வந்து டெல்டா G1 வச்சுக்கிறோம். எவ்வளோ -350 கிலோஜூல் மோல்வர்ஸ். சப்போஸ் வந்து என்ன செய்யலாம், இது உனக்கு வந்து சம்ம கூட கேட்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அயன் ஃபார்மேஷன் டெல்டா G1 வந்து எவ்வளோ -350 கிலோஜூல் மோல்வர்ஸ். சரியா. இப்போ வந்து இது அப்ராக்சிமேட்லி செய்கிறாங்க வந்து இங்கே 1000 கெல்வின், இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க 1500னா கொஞ்சம் என்ன செய்யும் வந்து எந்த அளவுக்கு இருக்கும். அந்த 1500 கெல்வினுக்கு உனக்கு வந்து என்ன செய்கிறாங்க வந்து அதுக்கான டெல்டா ஜி தான் கொடுத்துக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் டெல்டா ஜி எவ்வளோ -350 கிலோஜூல் மோல்வர்ஸ். அடுத்தது சியிலேருந்து என்ன ஃபார்ம் ஆகுது, C+O2 CO. அப்போ கார்பன் ஆகுது, கார்பன் மோனாக்சைடாக ஃபார்ம் ஆகுது இந்த லைன். ஸோ இந்த லைன் வந்து என்னது 1500 கெல்வினில் இந்த லைனுடைய டெல்டா G2 அதை பார்க்கும்போது சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எவ்வளோ -480 கிலோஜூல் மோல்வர்ஸ். இப்போ என்ன செய்யலாம் பாரு, இந்த கார்பனை ஸோ இந்த மெட்டல் ஆக்சைடு அயன் ஆக்சைடு வந்து அயனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கார்பன் வந்து ரெடியூஸ் யூஸ் பண்ண முடியுமா அல்ல முடியாதா, அந்த ரியாக்ஷன் வந்து பீசிபிளா அல்ல நாட் பீசிபிளா அப்படின்னு செய்யலாம் வந்து வித் ஹெல்ப் ஆஃப் தி கால்குலேஷன். இந்த கால்குலேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம்னா நம்ம என்ன செய்யறோம் வந்து மெட்டல் ஆக்சைடு தான் நம்ம மெட்டலாக ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஆனால் ஸோ இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க, மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் ரியாக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன செய்யறோம், ஃபஸ்ட்டு வந்து உனக்கு வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் 1 இருக்கு இல்லையா, அதை நம்ம ரிவர்ஸாக ரைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் த ஈக்குவேஷன் 1, இந்த ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, இப்போ ரிவர்ஸாக ரைட் பண்ணால் 2FeO யூஸ் 2Fe ப்ளஸ் நமக்கு O2 ஃபார்ம் ஆகுது. இப்போ இதை ரிவர்ஸாக ரைட் பண்ணும்போது இப்போ அக்கார்டிங் டு தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஒரு ரியாக்ஷனை வந்து நீ ரிவர்ஸாக ரைட் பண்ணும்போது என்ன ஆகணும், டெல்டா ஜி ஆல்சோ வந்து சைன் வந்து ரிவர்ஸ் ஆகும். இங்கே டெல்டா ஜி வந்து மைனஸ் ஆயிருக்கிறதுனால ஸோ இங்கே என்ன டெல்டா ஜி என்ன சைன் ப்ளஸ் ஆயிடுச்சு பாரு, இங்கே வந்து -350, இங்கே ஆகுது +350 கிலோ. இப்போ இந்த செகண்ட் ரியாக்ஷன் கிளியர் அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கிறோம். உனக்கு பார்க்கும்போது என்னது இங்கே வந்து அன்பேலன்ஸ் ஈக்குவேஷன், இப்போ பேலன்ஸ்க்காக 2 ஆட் பண்ணிக்கலாம். 2C + O2 யூஸ் ஆகுது 2CO. இப்போ இதோட டெல்டா G2 வந்து அப்படியே எடுத்துக்கிறோம் -480 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். இப்போ ரெண்டுமே கப்புள் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். இப்போ ரெண்டுமே ஆட் பண்ணும்போது என்னது போத் சைடு இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கு பாரு, கேன்சல் பண்ணிடு O2 O2. ஸோ வாட் இஸ் ரெமெனிங், அப்போ லெஃப்ட் சைடில் வந்து என்ன ரெமெனிங் இருக்கு பாரு 2FeO ப்ளஸ் 2C யூஸ் இங்கே இருக்குது 2Fe ப்ளஸ் 2CO. அப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆட் பண்ணும்போது ஆல்சோ எதை ஆட் பண்ணோம், டெல்டா ஜி வேல்யூஸ் ஆட் பண்ண ஆகணும். அப்போ டெல்டா ஜி ஒன்று வந்து என்னது +350 இருக்குது, டெல்டா ஜி 2 இருக்குது -480 இருக்குது. அப்போ ரெண்டுமே ஆட் பண்ணால் அது டெல்டா G3ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது சைன் எது அதிகமாக இருக்குது, மைனஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ மைனஸ் வந்து 130 இல்லையா, 130 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ் ஃபார் திஸ் ரியாக்ஷன். இப்போ ஸோ இந்த ரியாக்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்னது ஃப்ரம் 2 மோல்ஸ் ஆஃப் வந்து அயன் ஆக்சைடு வந்து என்ன இருக்குது 2 மோல்ஸ் ஆஃப் வந்து அயன் ரெடியூஸ் ஆகிருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து 1 மோல்ஸ் ஆஃப் என்னது அயன் ஆக்சைடு வந்து என்னது 1 மோல்ஸ் ஆஃப் அயன் ரெடியூஸ் ஆகும்னா இந்த ஹோல் ஈக்குவேஷன்ஸ் வந்து டிவைடட் பை 2, இதை ஃபுல்லாக என்ன செய்யலாம் 2 ஆல் டிவைட் பண்ணிடலாம். அப்போ அது ஃபுல்லாக 2 ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆயிரும் வந்து, இப்போ இது ஃபுல்லாக 2 ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே எல்லாமே கேன்சல் ஆயிருமா, 2 கேன்சல் எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த ஹோல் ஈக்குவேஷன் ஃபுல்லாக 2 ஆல் டிவைட் பண்ணினா டெல்டா G3 வேல்யூஸ் ஆல்சோ செய்யணும் 2 ஆல் டிவைட் பண்ணி ஆகணும். அப்போ டெல்டா G3 டிவைட் பை 2 அப்போ என்ன ஆகுது வேல்யூஸ் மைனஸ் வந்து 130/2 அப்போ என்ன ஆகுது -65 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். அப்போ ஓவராலாக இந்த உனக்கு வந்து என்னது மெட்டல் ஆக்சைடு ரெடியூஸ் டு மெட்டல் இல்லையா, அயன் ஆக்சைடு ரெடியூஸ் டு அயன், இந்த ரியாக்ஷனுடைய டெல்டா ஜி வேல்யூஸ்னா அது உனக்கு நெகட்டிவ் வந்துருச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்குறோம், டெல்டா ஜி வேல்யூஸ் வந்து நெகட்டிவ் வந்துச்சுன்னா அது ரியாக்ஷன் அது தெர்மோடைனமிக்லி என்னது உனக்கு வந்து ஃபீசிபிள் ரிடக்ஷன் ரியாக்ஷன். அப்போ இது என்ன தெரியுதுன்னா, அப்போ மெட்டல் ஆக்சைடு வந்து மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, அயன் ஆக்சைடு வந்து அயனாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கார்பனை ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரெடியூசிங் ஏஜ் நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா, இதான் வந்து உனக்கு வந்து தேர்ட் பாயிண்ட். தீஸ் ஆர் அப்ளிகேஷன் ஆஃப் வந்து எலியம் டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து லிமிட்டேஷன் ஆஃப் எலியம் டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து லிமிட்டேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிமிட்டேஷன். Limitation of Ellingham. Limitation of Ellingham diagram. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு லிமிட்டேஷன் நம்பர் 1 பார்க்கும்போது இந்த எலிங்கன் டயக்ராம் பேஸ்ட் ஆன் தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன். சரியா, கம்ப்ளீட்டாக எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, தெர்மோடைனமிக்லி வந்து என்னது ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸ், மெட்டல் ஆக்சைடு மெட்டல் ரெடியூஸ் ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸ் வந்து தெர்மோடைனமிக்லி ஃபியூசிபிளா அல்லது என்னது நான் ஃபியூசிபிளா
அதாவது ரியாக்ஷன் வந்து நடக்குமா நடக்காது அப்படின்னு வந்து ஃபுல்லாக என்னது வந்து தெர்மோடைனமிக் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்து என்னது எலி டயக்ராம் இருக்குது. பட் டஸ் நாட் டெல்ஸ் அபவுட் எனிதிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். அப்போ என்ன செய்யலைன்னா உனக்கு வந்து என்னது எதை பற்றி சொல்லலை, ரேட் ஆஃப் ரியாக்ஷன். அப்போ எலி டயக்ராம் ஒன்லி பேஸ்ட் ஆன் தெர்மோடைனமிக் கான்செப்ட் இல்லையா, பட் டஸ் நாட் டெல்ஸ் அபவுட் தி எனி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். ஒரு இந்த தெர்மோடைனமிக் ரியாக்ஷனுக்கு இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன் எந்த ஸ்பீட் நடக்கும் சரியா, அந்த ஸ்பீட் ஆஃப் தி ரியாக்ஷன், தட் மீன்ஸ் இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பற்றி என்ன செய்யலை, இது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல சரியா. தட் இஸ் வந்து பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட்டு, இப்போ எலிங்க என்ன செய்யுதுன்னா மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஃபார்மேஷன் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது இப்போ மெட்டல் என்ன ஃபார்ம் ஆகுது, மெட்டல் ஃபார்மேஷன் ரியாக்ஷன். இந்த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் ரியாக்ஷன் எல்லாமே அவர் என்ன அசீவ் பண்ணிக்கிறாரு, இருக்கிற ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் எல்லாமே உனக்கு ஈக்குலிபிரியமாக இருக்கிறத அசீவ் பண்ணி தான் இந்த டயக்ராம் என்ன நம்மளுக்கு வந்து பிளாட் பண்ணார். அதுவும் எலிங்க என்ன செஞ்சார்னா, அதாவது மோஸ்ட் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் வந்து அந்த மெட்டல் அண்டு ரியாக்டன் ரெண்டுமே என்ன அசீவ் பண்ணிக்கிறாரு, எல்லாமே உனக்கு வந்து ஈக்குலிபிரி ரியாக்ஷன், எல்லாமே ஈக்குலிபிரி ரியாக்ஷன் தான் வந்து அவர் அசீவ் பண்ணார். ஆனால் இட் இஸ் ஹைலி என்னது வந்து நாட் ட்ரூ. இட் இஸ் ஹைலி வந்து என்னதுன்னா அது வந்து நாட் ட்ரூ. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் ரியாக்ஷன் என்ன இருக்கலாம், உனக்கு வந்து என்னவா இருக்கலாம், வந்து நான் ஈக்குலிபிரி ரியாக்ஷன் கூட இருக்கலாம். அப்போ எல்லா மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் ரியாக்ஷன் என்னவா இருக்க முடியாது, ஈக்குலிபிரியம் ப்ராசஸ் இருக்க முடியாது சரியா. அப்போ அவர் என்ன செஞ்சார்னா எல்லா மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் ரியாக்ஷனும் ஈக்குலிபிரியமாக இருக்கிறதா அவர் அசீவ் பண்ணார். அதாவது ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் எல்லாமே என்னது ஈக்குலிபிரியமாக இருக்கிறத அசீவ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த எலிகன் டயக்ராம் வந்து பிளாட் பண்ணார். டிஸ் ஹைலி வந்து என்னது நாட் ட்ரூ சரியா. தட் இஸ் என்னது லிமிடேஷன் ஆஃப் எலிகன் டயக்ராம். இஸ் ஒரு இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின்ஸ்.